அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய மைண்ட் யுவர் மைண்ட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய நிகழ்ச்சி 952 கடகடன் போயிட்டே இருக்குது. நமக்கு இப்படி சீக்கிரம் 1000 வந்துட போகுது. இடைவெளி சிறுகதை மேடம் தான் சொல்ல போறாங்க. சோமு அலியப்பன் சாரோட கதை தான் அது. அவரோட அடுத்த கதையை சொல்ல போறாங்க. எப்படியும் ஒரு 15 நாள் இருக்குமா? முன்னாடி கதை சொல்லி ரொம்ப நாள் இருக்குமா மேடம்? மேல இருப்பாங்க. இது வரைக்கும் இது 5வது கதையா? 4வது கதை? நம்ம தளத்துல 5வது கதை. 5வது கதை. சோமு அலியப்பன் சார் கதைலாம் ஒரு எளிமையான, ரொம்ப அப்படி நம்ம பார்த்த சம்பவங்கள் மாதிரியே இருக்கும், நம்ம கூட இருக்கிற மாதிரியே இருக்கிற கதைகள் தான் அவர் எழுதுவாரு. இடைவெளியில என்ன இடைவெளி வச்சிருக்காரு பார்ப்போம். சொல்லுங்க மேடம். அனைவருக்கும் பேரன்பின் வணக்கம். சோமவல்லியப்பன் எழுத்தாளரை பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்ம தளத்திலையும் அவர் நிறைய கதைகளை எல்லாம் எழுதிட்டு இருக்காரு. இந்த ஜெமினி சர்க்கிள் அப்படின்ற இந்த புத்தகமானது, சிறுகதை தொகுப்பானது ஏற்கனவே பாரதி தமிழ் இலக்கிய பேரவையின் முதல் பரிசு பெற்ற நூலாகும். இந்த நூலில் இருந்துதான் நான் இன்னைக்கு ஒரு கதையை சொல்ல போறேன். மிகச்சிறிய கதை தான். ஆனா இவருடைய எழுத்துக்களுடைய சிறப்பே என்னன்னு பாத்தீங்கன்னா, எளிய மக்களின் கதைகளை எளிய மொழியிலேயே சொல்லிவிட முடியும் அப்படின்றத நிரூபிக்கிற மாதிரி இருக்கு. இவருடைய எழுத்து சமுதாயத்தில் நம்மை சுற்றி பல்வேறு நிலைகளில் வாழும் மனிதர்களை, அவர்களின் குணாதிசயங்களை, பலதரப்பட்ட உணர்வுகளை, அவரவர் நிலைப்பாடுகளை சிக்கல் இல்லாத, குழப்பம் இல்லாத நடையில் விவரித்து கொண்டு செல்கிறார். அந்த எளிமை அதற்குண்டான வசீகரத்தை எப்படியோ பெற்றுக்கொண்டு விடுகிறது. இதை உங்களுக்குமே நல்லா தெரியும். ஜீவனுள்ள இந்த கதைகள் உங்களோட நேரில் பேசுற அந்த ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. 28 கதைகள் இந்த ஜெமினி சர்க்கிள் அப்படின்ற சிறுகதை தொகுப்பில் இருக்கிறது. 192 பக்கங்கள் கொண்ட இந்த புத்தகமானது ரூபாய் 200 விலையில் கிழக்கு பதிப்பகத்தால் வெளியிடப்பட்டு இருக்கிறது. இவருடைய சிறப்பை பத்தி தெரியும். அவர் மனிதவள மேம்பாட்டு பேச்சாளர், பயிற்சியாளர், நிறைய ஊடகங்களில் முக்கியமான நிதி சார்ந்த இதுக்கெல்லாம் எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் எல்லாம் வழங்குகின்றவர். இப்படிப்பட்டவர் பல லட்சக்கணக்கான பிரதிகளை விற்று கொண்டு இருக்கின்ற அள்ள பணம், ஆள பிறந்தவர் நீங்கள், இட்லியாக இருங்கள், இது மாதிரி எல்லாம் இப்ப புத்தகங்கள் என்னவெல்லாம் செய்யும் அப்படிலாம் நிறைய புத்தகங்கள் அவர் எழுதிக்கிட்டே இருக்காரு. இன்றைய கதை அப்படின்றது இடைவெளி அப்படின்ற தலைப்பில் உள்ள கதையானது இப்ப நம்ம பார்க்க போறோம். சொந்த காரணங்களுக்காக என் வேலையை ராஜினாமா செய்கிறேன் என்று எழுதி கையெழுத்திட்ட அந்த கடிதத்தை நேரே போய் ரீஜனல் மேனேஜர் சுந்தரசிம்மனிடம் கொடுப்பதற்காக நாற்காலியில் இருந்து எழுந்தாள் ஷியாமளா. ஷியாமளா எழுதி இருக்கிறது, சொந்த காரணங்களுக்காக என் வேலையை ராஜினாமா செய்கிறேன் அப்படின்னு எழுதி கையெழுத்து போட்ட ராஜினாமா கடிதம். அதை கொடுக்க போறது ரீஜனல் மேனேஜர் சுந்தரசிம்மன் கிட்ட கொடுக்கறதுக்காக போறாங்க. அவங்க எழுந்துக்கும் போது அதே சமயத்தில் அவள் அமர்ந்திருந்த அந்த அறைக்குள்ளேயே அவரே நுழைஞ்சிடுறார். சுந்தர சிம்மன், அந்த ரீஜனல் மேனேஜர் நுழைஞ்சிடுறார். ஏதோ பேசுறதுக்காக வந்தவரு அவர் பேசுறதுக்கு முன்னாடியே தன்னோட ராஜினாமா கடிதத்தை அவரிடம் கொடுத்தாள் ஷியாமளா. வாங்கி பார்த்தவர் அப்படியே முகத்தில் ஒரு லேசான அதிர்ச்சி, உடன் கொஞ்சம் சந்தோஷமும். அதிர்ச்சி மட்டும் இல்ல, அவருக்கு சந்தோஷம். இந்த ராஜினாமா கடிதத்தை பார்த்தவுடன் ஒண்ணும் சொல்லல, பேண்ட் பாக்கெட்ல கையை விட்டு போனை எடுத்துட்டு உடனே அந்த ரூமை விட்டு வெளியே போறார். விறுவிறுன்னு போறார். விறுவிறுன்னு போனவர் திருப்பி உள்ள வர்றார். உடனே திரும்பி வந்தவர் வேற எதுவும் பேசாம நின்றபடியே ஷியாமளாவின் மேஜை மீதே அந்த கடிதத்தை வைத்து அவங்க பார்க்கும்படியாக அந்த கடிதத்தின் கீழ்ப்பகுதியில் இடப்பக்கம், அது எப்படி ஆபீஸ் ப்ரொசீஜர்லாம் சொல்றாரு, அந்த லெட்டர்னு வந்தா அந்த லெஃப்ட் சைட்ல நம்ம சைன் பண்ணுவோம், அதுக்கு அடுத்தது பெரியவங்க சைன் பண்ணுவாங்க, அந்த மாதிரி ப்ரொசீஜர் மாதிரி அந்த இடது பக்கம் அக்செப்டட், வில் பி ரிலீவ்ட் ஆன் அப்படின்னு போட்டு டேட்டை போட்டுறாரு. போட்டுட்டு இறுதி நாளை குறிப்பிட்டு விட்டு பின்பு அவருடைய வழக்கமான நீட்டி முழக்கம் ஒரு கையெழுத்தையும் போட்டு விட்டு அழுத்தமாக ஷியாமளாவை பார்க்கிறாரு. ஒரு பார்வை பார்த்து விட்டு அந்த கடிதத்தோட அந்த அறையை விட்டு வெளியே போயிடுறாரு. இவங்களுக்கு தாங்க முடியல. அவர் அப்படி செய்வார் அப்படின்னு கொஞ்சம் கூட ஷியாமளா எதிர்பார்க்கல. 30 ஆண்டு கால சேவை, அந்த சேவையை நினைத்து பார்க்காமல் 30 வினாடிகளில் போகாதீங்கன்னு கூட சொல்ல வேண்டாம், போகாதீங்க இருங்க அப்படின்னு கூட சொல்ல வேண்டாம், ஏன் ராஜினாமா அப்படின்னு கூட கேட்காம
உடனே ஏற்றுக்கொண்டு விட்டாரே அப்படின்னு நினைக்கும் போது அவள் கண்களில் நீர் தழும்பியது, தொண்டை அடைத்தது. அப்படியே நாற்காலியில் சாய்ந்து உட்கார்ந்து விட்டாள். அந்த அறையில் இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிற விஷயங்களை பார்த்த உடனே அங்க இருந்த ஊழியர்கள் வேகமாக ஷியாம்லாவோட மேஜைக்கு அருகில் வர்றாங்க. என்ன மேடம், என்ன பேப்பர் கொடுத்தீங்க ரீஜனல் மேனேஜர் கிட்ட, ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க, என்னாச்சு மேடம் என்றெல்லாம் தொடர்ந்து கேள்விகளை கேட்கிறாங்க. ஒண்ணும் இல்ல, நான் என் வேலையை ராஜினாமா செஞ்சு விட்டேன், ரிசைன் பண்ணிட்டேன். ஆரம் ஏத்துக்கிட்டார். இந்த ஒரு வாரத்துல என்ன கம்பெனில இருந்து ரிலீவ் பண்ணிடுவாங்க. அப்ப என்ன அர்த்தம், அந்த மந்த் எண்டுன்றதுக்கு இன்னும் 1 வீக் தான் இருக்கு. அந்த டேட்டை தான் போட்டு அவரு ரெசிக்னேஷன் அக்செப்ட் பண்ணிருக்காரு. இன்னும் ஒரு வாரத்துல என்ன ரிலீவ் பண்ணிடுவாராம் என்று குரல் கம்மத் சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே பொங்கிய கண்ணீர். அந்த கண்ணீரை கைக்குட்டையால தொடச்சுக்கிறாங்க. தொடச்சிட்டு எழுந்து வாஷ்ரூமுக்கு போயிடுறாங்க. ஷியாம்லாவோட ராஜினாமா செய்தி 3 மாடி, அந்த 3 தளம் கொண்ட அந்த அலுவலகம் எல்லாருக்கும் பரவிடுது. 3 தளங்களும் வேகமா பரவின உடனே சிலர் நேர்ல வராங்க, பலர் தொலைபேசியில கேட்கிறாங்க, கூப்பிடுறாங்க. பெரியவர் காலத்தில் கல்லூரி படிப்பு முடித்த இளம் பெண்ணாக வேலைக்கு சேர்ந்து, நம்ம இன்டர்ன்ஷிப் எல்லாம் சொல்லுவோம் இல்லையா, காலேஜ்ல இருந்து அனுப்பி விடுவாங்க சில கம்பெனில எல்லாம் ஒர்க் பண்றதுக்கு. அந்த மாதிரி வேலைக்கு வந்தவங்க சென்னையில் இயங்கிய 3 அலுவலகங்களில் ஒன்றான தீநகர் கிளையில் நிர்வாக பயிற்சியாளராக சேர்ந்தார். துடிப்பும் அதே சமயம் வேகமுமாய் ஆர்வத்துடன் வேலையை பழகிட்டு வேலையை செய்தவள், வேலையை விரைவாக கற்றுக்கொண்டு சரியான கேள்விகள் கேட்டு அதற்காக பாராட்டுகளையும் பெற்று பலரும் வியந்து பார்க்க அந்த நிறுவனத்துக்குள் கிடுகிடுன்னு வளர்ந்துட்டாங்க. அதெல்லாம் ஒரு காலம். நிறுவனம் வியாபாரத்தில் எந்த இலக்கு கொடுத்தாலும் முதலில் முடித்து காட்டுவது ஷியாம்லா. இவங்களை பத்தி மத்தவங்களுக்கெல்லாம், மத்த மேலாளருக்கெல்லாம் எப்பவுமே ஒரு பயம்தான். ஏன்னா இவங்க அப்படி முடிச்சிருவாங்க. பெரியவர் நிறுவனத்தின் முதலாளியாக எம்டியாக இருக்கும்போது அவர் நடத்தும் கூட்டங்களில் எல்லாம் ஊழியர்கள் சார்பாகவும் வாடிக்கையாளர் சார்பாகவும் சரியான கேள்விய எந்த அலங்காரமின்றி படபடன் கேட்பாங்க. இந்த இளங்கன்று பயம் அறியாம அடி வாங்க போகுது அப்படின்னு எல்லாரும் நினைக்கையில் அதற்காக பெரியவரால் மிக பலமுறை பாராட்டப்பட்ட ஒரு இளம் அதிகாரியாக இவங்க இருந்தாங்க. மழை, புயல், வெள்ளம், பந்து, தேர்தல், பொருளாதார சுணக்கம், பணமதிப்பு நீக்கம் அப்படின்னு இந்த 30 ஆண்டுகளில் எத்தனையோ ஏற்ற இறக்கம் சிக்கல்களை தாண்டி தன் கிளையை, அதன் வியாபாரத்தை பல மடங்கு வளர்ச்சி காண வைத்த பெண் சிங்கம் அந்த ஷியாம்லா. அதுதான் மத்த கூட இருக்கிற ஊழியர்களும் அலுவலர்களும் நினைக்கிறாங்க. தன் செயல்பாட்டுக்காக தனிப்பட்ட முறையில் அவருக்கு கொடுக்கிற ஊக்கத்தொகை, போனஸ் கொடுப்பாங்க இல்லையா, அச்சீவ் பண்ணது, டார்கெட் அச்சீவ் பண்ணது, இவங்க சிறப்பா பணி செஞ்சாங்க. இந்த தொகையை உடனே ஊழியர்களுக்கும் பிரித்து கொடுத்து ஊழியர்களோட கொண்டாடப்படும், ஊழியர்களால் கொண்டாடப்படும் மேலாளர். தனக்கு தனிப்பட்ட முறையில ஒரு போனஸ், ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணதுக்குன்னா இட் இஸ் அந்த டீம் ஒர்க், இவங்க எல்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணதுனால நம்ம அச்சீவ் பண்ணோம் அப்படின்றத நினைச்சு அவங்களுக்கெல்லாம் அதை ட்ரீட் பண்றதுக்கு அவங்களுக்கெல்லாம் பிரிச்சு கொடுக்கிற ஒரு நல்ல மேலாளர். நிறுவனத்தின் வளர்ச்சிக்காக தொடர்ந்து நல்ல ஆலோசனைகளை சொல்லிய திறமையாளரும், வேறு நிறுவனங்களில் இருந்து கூடுதல் ஊதியத்துக்கெல்லாம் அழைப்பு வந்த போது திரும்பி கூட பார்க்காத விஸ்வாசி, நிறுவனத்தினுடைய ஒரு உண்மையான விஸ்வாசி இந்த ஷியாம்லா. பெரியவருக்கு பின் அவருடைய மகன் எம்டி ஆறாரு. அப்போது அவங்களும் பல்வேறு யோசனைகளை அவர் கேட்டாலும் கேட்காவிட்டாலும் தொடர்ந்து சொல்லி வந்த தைரியசாலி, திறமையால் அவருடைய மதிப்பையும் ஆதரவையும் பெற்ற ஒரு முக்கியமான மேலாளர். சோ பெரிய பாஸ் ஒருத்தட்ட ஒர்க் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றாங்க. அவருடைய மகன் எம்டி ஆகும்போது அவங்க கிட்டையும் ஒரு திறமையாக, ஒரு முக்கியமான மேலாளராக, ஒரு தைரியசாலி, மதிப்பு ஆதரவெல்லாம் பெற்ற பெண்ணாக இருக்காங்க. அவரோடு ஒரு 20 ஆண்டு பயணம் செய்த பின் நிறுவனத்தின் வளர்ச்சிக்கான ஆலோசனை நிறுவனத்தை எப்படி இன்னும் வளர்க்கலான்னு ஒரு ஆலோசனை நிறுவனத்தை போடுறாங்க. அந்த கமிட்டி, அந்த நிறுவனமானது இவங்களுக்கு ஒரு ரெக்கமெண்டேஷன் செஞ்சு கொடுக்குது. அந்த கன்சல்டன்சில என்ன சொல்றாங்க, இந்த நிறுவனத்தை சின்ன சின்ன நிறுவனங்களா பிரிச்சிருங்க, அப்பதான் இருக்கிற இதுல ஒவ்வொருத்தரையும் நம்ம முன்னேற்றலாம் அப்படின்னு சொல்லும் போது தான் இருக்கும் துறையே தொடர்ந்து பணியாற்ற விரும்பி ஷியாம்லாவும் அந்த துறையை தேர்ந்தெடுக்கிறாங்க. இந்த துறைக்கு இப்ப புதிய தலைவராக அந்த எம்டியோட மகள் லயா அப்படின்றவங்க வராங்க.
இவங்க தேர்ந்தெடுத்தது வந்து இருக்கிற துறையே நான் கண்டினியூ பண்ணிக்கிறேன், சின்ன சின்னதா பிரிச்சிடுறாங்க. அந்த பிரிக்கும் போது இவங்களுடைய துறையிலேயே நான் வந்து தொடர விரும்புறேன் அப்படின்னு சொன்னதுனால இவங்க தொடர்றதுக்கான அந்த ஒரு நிறுவனத்துக்கு 26 வயதே ஆன எம்டியின் மகள், வெளிநாட்டில் படித்தவர் லயா என்ற பெண்ணானவள் இந்த இடத்துக்கு வந்து வர்றாங்க. அவங்க கீழே இவங்க பணி செய்யற மாதிரி. அப்படி பணியாற்றுறதுக்கு போது அந்த அயல் நாட்டில் படித்து விட்டு குடும்ப நிறுவனத்துக்கு வந்திருந்த லயாவுக்கு வயசு என்னன்னு பாத்தீங்கன்னா 26 வயசு. 26 வயசில் ஷியாமளாவுக்கு ஒரு மகன் இருக்கிறான். இந்த பெண் 26 வயசு பெண்ணு பறக்கிறதுக்கு முன்னாலேயே இந்த நிறுவனத்தில் இவங்க பணியாற்றி இருக்காங்க. 30 வருட அனுபவத்தில் பணியாற்றும் ஷியாமளா. இந்த பணி அனுபவம் மட்டுமே அவருடைய வயதை காட்டிலும் 4 ஆண்டுகள் கூடுதலாக இருந்தது. அப்படின்னா கூட அந்த எம்டி தான் அப்படின்ற ஒரு மரியாதையோட புதிய எம்டிக்கும் அவங்க கீழையும் மரியாதையோட பணியாற்றுறாங்க. தன்னை வேலைக்கு எடுத்த பெரியவர் ஊக்கமும் இடமும் கொடுத்து வளர்த்த அவருடைய மகன் ஆகியோருக்கு காட்டிய அதே மரியாதை மற்றும் விசுவாசத்தை புதிய எம்டி லயாவிடமும் காட்டிய சில தருணங்களில் அவர் பாராமுகமாக போன போது ஷியாமளாவுக்கு வலித்தது. அந்த புதிய எம்டி வந்து நம்மளுக்கு அதை நெக்லெக்ட் பண்றாங்க. இவங்களை வந்து ரொம்ப வந்து ட்ரீட் பண்ண மாட்டேங்கிறாங்க. அவங்க ட்ரீட் பண்ண மாதிரி ட்ரீட் பண்ண மாட்டேங்கிறாங்க. அந்த ஒரு தூரப்படுத்துறது, அவங்க வந்து இவங்களை வந்து தூர வைக்கிறது, அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வலிக்குது இவங்களுக்கு. அயல் நாட்டில் படித்து விட்டு வந்ததும் நிறுவனத்துக்குள்ள சில மாற்றங்களை செய்ய துடிக்கிறாங்க லயா. தாத்தா மற்றும் தந்தை செய்ததை காட்டிலும் பெரிய அளவில் உடனடியாக செய்ய முயன்றார். என்ன பண்ணாங்க? ஷியாமளா பணி செய்யற நிறுவனத்துக்கு பழைய எம்டி வந்து இப்ப வர்றதில்லை. புதிய எம்டி லயாவோ எதற்கும் ஷியாமளாவை அழைப்பதோ பேசுவதோ இல்லை. எல்லாமே ஷியாமளாவுடைய கண்ட்ரோல்ல அந்த நிறுவனத்தில் இந்த பகுதி இருந்த பொழுது அந்த பழைய எம்டியோட அப்பா எல்லாம் அவங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்த ஒரு மனுஷி, உண்மையான விசுவாசியும் கூட. அப்படிப்பட்டவங்களை இவங்க வந்து எதுக்கும் கூப்பிடுறதோ அழைப்பதோ பேசுவதோ இல்லை. இந்த புதிய எம்டி லயா அப்படின்றவங்க பழைய எம்டி ஆபீஸ்க்கே வர்றதில்லை. அவங்க அப்பா, இந்த லயாவுடைய அப்பா இதுவரைக்கும் எம்டியா இருந்தவர், இந்த அலுவலகத்துக்கு இப்ப வர்றதில்லை. புதிய எம்டி வந்த ஒரு மாசத்துக்குள்ள புதியவங்களை வந்து நிறுவனங்களை சேர்க்கிறாங்க. முக்கியமா ஷியாமளாவோட துறைக்கு ஒரு ரீஜனல் மேனேஜர் அப்படின்னு ஒருத்தரை வந்து போட்டுட்டு, இனிமேல் ஷியாமளா நீங்க அவருக்கு ரிப்போர்ட் பண்ணுங்க, இவங்க இதுவரைக்கும் எம்டிக்கு ரிப்போர்ட் பண்ணவங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இனிமேல் ரீஜனல் மேனேஜருக்கு ரிப்போர்ட் பண்ணுங்க, என்கிட்ட வராதிங்க அப்படின்னு அர்த்தம். இதை பண்றாங்க. ரீஜனல் மேனேஜர் சுந்தர் சிம்மன் வந்து வேறு ஒரு வகை நிறுவனத்திலிருந்து வந்தவர். இந்த நிறுவனத்தோட ப்ராடக்ட்டுக்கோ அதுக்கோ எந்த சம்பந்தம் இல்லை, அனுபவம் இல்லாதவர். அவர் சேர்ந்த ஒரு வாரத்திலேயே என்ன பண்றாரு, அவருடைய பழைய நிறுவனத்திலிருந்து ஒரு HR கூட்டிட்டு வந்துடுறாரு. அந்த HR மேனேஜரை வந்து அவர் பரிந்துரைக்க எம்டி உடனே ஒத்துக்கிறாங்க. லயா வந்து அவர் அந்த கூப்பிட்டுட்டு வர அந்த HR நாம் பண்ண இடத்துல இருந்த HR வச்சுக்கலாம்னா உடனே வந்து ஒத்துக்கிறாங்க, அவரையும் சேர்த்துட்டாங்க. இந்த புதிய இருவர் கூட்டணி நிறுவனத்தில் நடந்து கொண்டிருப்பது எதுவும் சரியில்லை, நிறைய மாற்றம் செய்யணும் அப்படின்னு தினம் சர்க்குலர், தினம் மீட்டிங் போட்டு உறக்க சொல்கிறார்கள். மீட்டிங்களில் லயாவும் இருப்பார். அவங்க நடத்துற அந்த மீட்டிங்ல லயாவும் இருப்பாங்க. பெரியவர் மற்றும் அவர் மகன் போல இந்த எம்டி இல்லை அப்படின்னு அவங்க சொல்றாங்க மீட்டிங்ல. அவங்கள மாதிரி அவங்க கிட்ட நடந்துகிட்ட மாதிரி புது எம்டி கிட்ட நீங்க நடந்துக்க முடியாது, வாங்குற ஊதியத்துக்கு எல்லாரும் முழுமையாக வேலை செய்தாகணும் அப்படின்னு தினம் ரீஜனல் மேனேஜர் மார்னிங் மீட்டிங்ல சொல்ல ஆரம்பிச்சார். இதெல்லாம் ஷியாமளாவுக்கு பிடிக்கவே இல்லை. ஏன்னா ஊழியர்கள் அந்த மாதிரி ஊழியர்கள் கிடையாது. யாரும் வந்து இது வரைக்கும் அந்த மாதிரி ஊழியர்களிடம் பேசியது கிடையாது. அப்படிப்பட்ட ஊழியர்கள் இல்லாதவங்க கிட்ட பழைய எம்டி மாதிரி நீங்க பண்ண முடியாது, வாங்குற ஊதியத்துக்கு நீங்க வேலை பார்க்கணும், புதிய எம்டி கிட்ட இதெல்லாம் செல்லாதுன்னு சொல்லிட்டு இவங்க மீட்டிங்ல போட்டு அவங்கள திட்டுறது இவங்களுக்கு மனசு வலிக்குது. சரியா வேலை செய்யாதவங்க எவ்வளவு காலம் வேலை செஞ்சிருந்தீங்கன்னாலும் சரி வெளியே அனுப்பப்படுவார்கள் அப்படின்னு சொல்றாரு அந்த HR. அவர் ரீஜனல் மேனேஜர் கூட இல்ல, அவருக்கு கீழே ஒர்க் பண்ற HR சொல்றாரு, உங்களுக்கெல்லாம் ஊதியம் அதிகம், அதுக்கேற்ற வியாபாரம் நடக்கல அப்படின்னு சொல்றாரு சுந்தரசிம்மன் ரீஜனல் மேனேஜர். புதிய ப்ராடக்ட்களோட விற்பனைக்கு மட்டும்தான் டார்கெட் அச்சீவ் பண்ணாதான் எடுத்துக்கொள்ளப்படும், பழைய ப்ராடக்ட்கெல்லாம் அச்சீவ் பண்றதெல்லாம் எடுத்துக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு லயாவும் தலையாட்டுறாங்க.
அவங்க என்ன சொல்றாங்களோ அதுக்கு புது எம்டி லயாவும் தலையாட்டுறாங்க. முதல் கூட்டத்தில் ஷியாம்லா வாயை திறக்கல, அமைதியா இருந்துட்டாங்க. 2வது கூட்டத்துல அவரோட பேரை சொல்லி ஷியாம்லா சொல்லுங்க அப்படின்னு, கருத்து சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாங்க. கருத்து சொல்லுங்கன்னு கேட்கும்போது இவங்க எப்பவுமே கருத்து வந்து கேட்காமயே சொல்றவங்க, இவங்களுடைய நடவடிக்கையால தான் இது வரைக்கும் சொல்லாம இருந்தாங்க. ஆனா இப்ப கருத்துன்னு கேட்கும்போது சொல்லணும்ன்றதுக்காக இவ்வளவு டார்கெட் கூட சரி. ஆனால் இது போன்ற ப்ராடக்ட்களை நம்ம வாடிக்கையாளர்களிடம் வேகமா விற்க முடியாது. அவர்களிடம் புதிய ப்ராடக்ட பத்தி சொல்லணும். அதே மாதிரி புதிய வாடிக்கையாளர்களை இந்த ப்ராடக்ட்டுக்கு நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த இருக்கிற வாடிக்கையாளர்களுக்கு இதனோட தேவையை வந்து உணர வைக்கணும். புதிய வாடிக்கையாளர்களுக்கு இந்த புதிய ப்ராடக்ட பத்தி சொல்லணும். அப்போ வந்து இதுக்கெல்லாம் கொஞ்சம் கால அவகாசம் நமக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்றாங்க. அவர் பேச பேச அந்த ரீஜனல் மேனேஜர் எம்டி முகத்தை பாக்குறார், திரும்பி பாக்குறார். அடுத்த வாரம் ஷியாம்லாவோட குழுல இருந்து ஷியாம்லாவுடைய தகவலுக்கே இல்லாமல் டார்கெட் அச்சீவ் செய்யல அப்படின்னு 2 பேரை வேற துறைக்கு மாற்றிடுறார். இது பார்த்த உடனே ஷியாம்லாக்கு முன்கூட்டியே தெரியாது. இது எம்டி லயா கிட்ட போயிட்டு அவங்க எல்லாம் நல்ல ஊழியர்கள், இப்படி வந்து அவங்கள மாத்தி இருக்காங்கன்றதுக்காக பேச முற்படும் போது, இதெல்லாம் சுந்தர் சிமன்ட்டையும் ஹெச்ஆர்டியும் பேசிக்கங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க லயா எம்டி. இவங்களுக்கு இதுக்கு மேல வந்து இந்த இடத்தில் பணி செய்யணுமா? ஒரு 30 வருட காலத்துக்கு எவ்வளவு அளவுக்கு விசுவாசமா உழைச்சவங்களுக்கு எவ்வளவு வந்து, அதுவும் இவங்களோட அப்பா இவங்களோட தாத்தா எல்லாம் எந்த அளவுக்கு மரியாதையோட இவங்களை வந்து நடத்தி இருக்காங்க. இவங்களும் இதுக்காக பாடுபட்டு இருக்காங்க. இதை விட கூடுதல் சம்பளம் தரோம்னு மற்ற நிறுவனங்கள் கூப்பிடும் போது கூட இது தன்னுடைய நிறுவனம் மாதிரி ஒரு உழைச்ச ஆளுக்கு இத பத்தி பேசுறதுக்கு இவங்களுடைய தரப்பு வாதம் இப்படி 2 பேரையும் மாத்திருக்காங்க வேற துறைக்கு அப்படின்றத கேட்டுக்க கூட அந்த எம்டி தயாராக இல்லை. நீ போயிட்டு நீ சுந்தர சிம்மனுக்கு தான் ரிப்போர்ட் பண்ணணும், நீங்க அவர்கிட்ட பேசுங்க, ஹெச்ஆர் கிட்ட பேசுங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அவ்வளவுதான். ஞாயிறு அன்று கணவனிடம் பேசிய ஷியாமளா வேறு எவரிடமும் எதுவும் சொல்லாமல் திங்கட்கிழமை காலை ராஜினாமா கடிதம் கொடுக்க முடிவு செய்திருந்தார். அழைத்து பேசினாலும் இருக்க போறதில்ல, ஒப்புக்கொள்ளக்கூடாது அப்படின்னு நினைச்சிருக்காரு. யாரு அழைச்சு பேசியிருக்காங்க? எத்தனை பேரை போக விடாமல் தடுத்திருப்பேன் அந்த அம்மா நினைக்குது. 30 வினாடியில என்னுடைய ராஜினாமா கடிதத்தை ஏற்றுக்கொண்டாரே இவர். இவர் யார்? எப்போது வந்தார்? நான் எத்தனை ஆண்டுகளாய் இது என் நிறுவனம் என்று எண்ணி வேலை செய்து கொண்டிருந்தேன். அவ்வளவுதானா? அவ்வளவுதானா? எல்லாம் முடிந்து போனதா அப்படின்னு ரொம்ப கலங்குறாங்க. அவருடைய விசுவாசிகள், அவரோட கூட பணிபுரியறவங்க ஒவ்வொருத்தரா வராங்க. நீங்க பெரிய எம்டி கிட்ட போன்ல பேசுங்க மேடம், அவங்க கிட்ட எல்லாம் சொல்லாம நீங்க கம்பெனியை விட்டு போக கூடாது. நீங்க ஏன் மேடம் போனோம்? புதுசா வந்தவங்க கொஞ்ச நாள்ல விட்டுட்டு போயிருவாங்க, கம்பெனிக்கு தான் நஷ்டம், நீங்க எவ்வளவு செஞ்சிருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க. உங்க அப்பா ஆஸ்பத்திரியில இருந்தப்ப கூட கம்பெனிக்கு விடாம வந்தவங்க நீங்க. புதுசா வந்தவங்களுக்கு என்ன தெரியும்? உங்க ராஜினாமாவை தான் அவங்க எதிர்பார்த்தாங்க, நீங்க அதை கரெக்டா செஞ்சுட்டீங்க. உங்க ராஜினாமாவை தான் அவங்க எதிர்பார்த்தாங்க, நீங்க இப்படி செய்யணும்ன்றதை எதிர்பார்த்தாங்க. அதுக்குதான் இந்த மாதிரி நடவடிக்கைகள் அவங்க செஞ்சாங்க, நீங்க கரெக்டா இதை செஞ்சுட்டீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நண்பர்கள், விசுவாசிகள் என்ன சொல்லியும் ஷியாமளா ஏற்றுக்கொள்ளவில்லை. எவரிடமும் பேச தயாராக இல்லை, எவரிடமும் போகவில்லை. தகவல் தெரிய வந்து பழைய எம்டி அதிர்ச்சி அடைகிறாரு. லயாவுடைய அப்பா அவரே போன்ல கூப்பிடுறாரு. ஷியாமளா என்னாச்சு? பரவாயில்ல சார், எனக்கு என்ன, இன்னும் 3 வருடம் தான் சர்வீஸ் இருக்கு. பழசெல்லாம் தெரிஞ்சவங்க இருந்தா புதுசா வந்தவங்களுக்கு கஷ்டம்தான். பழசெல்லாம் தெரிஞ்சவங்க இருந்தா புதுசா வந்தவங்களுக்கு கஷ்டம்தான். எனக்கு என்ன, இன்னும் 3 வருஷம் தானே சர்வீஸ் இருக்கு சார். எது சரி எது தப்புன்னு சொல்லிக்கிட்டே இருப்போம் நம்ம இருந்தோம்னா. எது சரி எது தப்புன்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம். புதுசா வந்தவங்களுக்கு அது ரொம்ப இடைஞ்சல். அவங்களால எதுவும் செய்ய முடியாது. அவங்க வயசு குறைவு, இன்னும் நிறைய காலம் வேலை செய்ய வேண்டியிருக்கு. புதுசா வந்தவங்களுக்கு நம்ம இது தப்பு இது சரின்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம்னா அது இடைஞ்சல். அவங்களால எதுவும் செய்ய முடியாது. அவங்க வயசு குறைவு, இன்னும் நிறைய காலம் வேலை செய்ய வேண்டியிருக்கு. அவங்க செய்யட்டும், நான் கிளம்புறேன் சொன்ன உடனே எம்டி அதற்கு பிறகு கட்டாயப்படுத்தவில்லை. எம்டி வந்து இல்லம்மா நீ இருக்கணும், பரவாயில்ல அப்படிலாம் எதுவும் சொல்லல. லயாவை
அவர் அனுமதிப்பதும் அதே காரணத்துக்காகத்தான் என்பதை எம்டி சொல்லவில்லை. எம்டி மனசுல நினைச்சுக்கிறாரு, லயாவை நான் அனுமதிக்கிறதும் அதே காரணத்துக்காகத்தான் அப்படின்னு சொல்லிட்டு அதை அவர் சொல்லவில்லை அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. இதுதான் இடைவெளி. இது இடைவெளி அப்படின்றது வந்து நமக்கு ஜெனரேஷன் கேப்பா இல்ல அபிஷியலா வந்து ஹைரார்கி கேப்பா, இதெல்லாம் நம்முடைய கற்பனைக்கு விட்டுடுறாரு, எண்ணத்துக்கு விட்டுடுறாரு. எண்ணத்துக்கு விட்டுறாரு. ரியல் ஆக்சுவலா ஒரு கைத்தட்டிலாம் முதல்ல. ஆபீஸ்க்கு அப்படியே கூட்டிட்டு போயிட்டீங்க. ஆக்சுவலா ஆபீஸ்னா இது எல்லா இடத்துலயும் இந்த மாதிரி செயல்கள் இருக்கும். எல்லா இடத்துலயும் எல்லா ஆபீஸ்லயும் இந்த மாதிரி மோஸ்ட்லி இருக்கும். அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும், ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், இந்த மாதிரி வித்தியாசமான எண்ணங்கள் வரும். இதெல்லாம் மீறிதான் எல்லாருமே வேலை செஞ்சுட்டு இருக்காங்கன்றதுதான் நிதர்சனம். உண்மை அதுதான். எல்லா பாலிடிக்ஸும் இது எல்லா பாலிடிக்ஸும் மீறி அதெல்லாம் கட்டுப்படுத்திக்கின்னு அதுக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்கவங்க தான் சர்வீஸ் பண்ற முடியுமே தவிர இது மட்டும் இல்லைன்னா ரிசைன்மெண்ட் போயிட்டு இருக்க வேண்டியதுதான். இது நிதர்சனம். அந்த நிதர்சனத்தை அழகா எழுதி இருக்கிறாரு, ரொம்ப அழகாவும் சொல்லி இருக்கிறாரு. உண்மை. அது இன்னொரு விஷயம்னா அந்த அந்த ஒரு பிரைவேட் கம்பெனின்றப்ப அந்த பிரைவேட் கம்பெனில வாரிசுதாரர் வந்துட்டே இருப்பாங்க. இந்த வாரிசுதாரர் வந்து மாறும் போது எல்லா அட்மினிஸ்ட்ரேஷன் நார்மலா ஒரு 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 டாப் லீடர் மாறினாவே டோட்டலா அந்த கொலாப்ஸ். ஏன் அவ்வளவு தூரத்துக்கு? ஏன் சர்ச்சில் 5 வருஷத்துக்கு ஒரு முறை ஃபாதர்ஸ் மாத்துவாங்க. ஒரு ஃபாதர் போயிட்டு இன்னொரு ஃபாதர் வந்த உடனே டோட்டல் எல்லாமே கொலாப்ஸ் ஆகும். அங்க இருக்கிற அட்மினிஸ்ட்ரேஷன் டீமே கொலாப்ஸ் ஆகும். யாரெல்லாம் அகேன்ஸ்டா இருந்தாங்களோ அவங்க எல்லாம் சார்ஜ் எடுத்துக்குவாங்க, யாரெல்லாம் சார்ஜ்ல இருந்தாங்களோ அவங்க எல்லாம் அகேன்ஸ்ட் ஆயிடுவாங்க. இது சாதாரண சர்ச். இது வந்து தெய்வங்கள் வழிபடக்கூடிய விஷயம். எங்க ரோமன் கேத்தலிக் சர்ச்சில் நடக்கிறது நான் சின்ன வயசுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் பார்த்துட்டு இருக்கேன். ஒரு ஒரு புனிதமான இடத்துலயே இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குதுன்றப்ப ஆபீஸ்ல ஒண்ணுமே இல்லை. நல்ல கதை, அருமையான கதை சொன்னீங்க. பேசலாம் வாங்க சார். யார் பேசுறது? ரவி சார் பேசுங்க. இதான் சின்ன சம்பவம் தான். அந்த ஒரு ஜெனரேஷன் கேப் அப்படின்றது வந்து ஹைரார்கியில வந்து எப்படி வந்து ஒரு டாப்ல எம்டிக்கு ரிப்போர்ட் பண்ணவங்கள இன்னும் ஒரு 2 பேருக்கு போய் ரிப்போர்ட் பண்ணுன்னு சொல்றது, அவங்க சொல்ற விஷயங்களை காதே கொடுத்து கேட்காம இருக்கிறது அப்படின்றது எவ்வளவு அப்செட் பண்ணுது. இதுக்கு வேலையே வேண்டாம், இன்னும் 3 வருஷம் சர்வீஸ் இருக்கிறது, கௌரவமா நம்ம இப்படி ரிட்டையர் ஆயிக்கணும் அப்படின்றது மனசுல வந்து எடுத்திருக்காங்க. பட் அந்த ஊழியர்கள்லாம் அவங்கள சொல்றது, இந்த மாதிரி அப்பா சிக்கா இருக்கும்போது கூட கம்பெனியை பாத்தீங்க, வேற கம்பெனில இதை விட ஹையர் பே வந்தா கூட விசுவாசியா இருந்தீங்க, இதெல்லாம் வந்து பார்க்கும்போது ஒரு நல்லவங்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனை வர்றது வந்து இருக்கு அப்படின்னு. அது அந்த அப்பாவும் வந்து அந்த கம்பெனிக்கு வராம இருக்கிறாரு அப்படின்றது இதுக்காக தான் நான் அனுமதிக்கிறேன் அப்படின்னு சொல்றது வந்து அவங்களுக்கும் இந்த பிளஸ் மைனஸ் எல்லாம் தெரிஞ்சதுனாலதான் லெட்டர் டேக் ஆன் அவர் ஓன் டெசிஷன் அப்படின்றதுனால அவர் வர்றதில்லை. அவர் வந்து சொன்னா இதே மாதிரி ஏதாவது லிஃப்ட் ஆகும்னு நினைச்சு சொல்றாரு. அது புரியல எனக்கு. ஆக்சுவலா அவர் எந்த மீனிங்ல வந்து அந்த அப்பா லயாவை இதற்காகத்தான் அனுமதித்திருக்கிறார் அப்படின்னு சொல்றது வந்து ஒரு இதுவா சொல்றாங்க. நல்லா இருந்தது. அவரோட நிலைமை கொஞ்சம் சங்கடமான நிலைமை தான் அப்பாவோட நிலைமை. இதுல ஆத்தர் என்னன்னா ஒரு சின்ன சம்பவம் தான், ஆனா அவங்களோட ஹோல் லைஃப சொல்லிட்டாரு. ஆபீஸோட ஹோல் லைஃப அழகா சொல்லி இருக்கிறாரு. அதுதான் பியூட்டி. சின்ன கதை. வணக்கம் மேடம். நீங்க கதை சொன்ன விதம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஆபீஸ்ல எப்படி பேசிட்டு இருப்பாங்களோ, எப்படி ஃபேஸ் பண்ணாங்களோ அந்த மாதிரி நீங்க எக்ஸ்பிரஸ் பண்ணீங்க. ரியல் ஆபீஸை வந்து கொண்டு வந்து கண் முன்னாடி நிறுத்தினீங்க. ரொம்ப நல்லா இருந்தது. அதாவது நீங்க சொல்ற நிகழ்வுகள், பேச்செல்லாம் வந்து சாதாரணமா இந்த ஆபீஸ்ல எப்படி எப்படி நடக்குமோ அது அப்படியே வந்து நீங்க எங்களுக்கு சொன்னீங்க. அது ரொம்ப நல்லாவே இருந்தது. இந்த லாஸ்ட்ல அவங்க வந்து சேம்ல வந்து இன்னும் எதிர்பார்த்துட்டே இருப்பாங்க, இப்போ எம்டி வந்து நம்மகிட்ட சொல்லுவாரு அப்படின்னு சொல்லிட்டு. பட் எம்டி வந்து அந்த இதை சொல்ல, அது வந்து அவங்களுக்கு ஒரு வகையில ஏமாற்றமாக கூட இருந்திருக்கலாம். ஆனா மிக சிறப்பா இல்லை, 2 கேரக்டர்ஸையும் வந்து மிக சிறப்பா எழுத்தாளர் கொண்டு வந்திருக்காரு. வாழ்த்துக்கள் மேடம். தேங்க்யூ. வந்து அவராதான் போன் பண்றாரு, அவர் கேட்கிறாரு, எம்டி வந்து கேக்குறாரு. ஆனா அவர் வந்து பிரஸ் பண்ணல, அவரோட இதை பண்ணல. ஏன்னா அவர் தான் இது சொல்றாருல, லயாவை அவர் அனுமதிப்பதும் இதே காரணம் சொல்லவில்லை. இதுல ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல சர்வே பண்ண முடியாது. ஆமா, அது கரெக்ட்.
அது ஒரு டார்ச்சரா தான் இருக்கும். அது ஒரு மனசு சங்கடமா தான் இருக்கும். இதை பேலன்ஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்க ரெசிக்னேஷனுக்கு போயிருக்க மாட்டாங்க. ஓகே, என்ன நடந்தாலும் பாத்துக்கலான்ற அந்த மனநிலைக்கு வந்திருப்பாங்க. இப்போ டார்ச்சர் அவங்களுக்கு போயிருக்கும். அதுதான் அதுதான் அதுதான். இல்ல சார், அவங்க உளவியல் ரீதியாக அத சொல்றாங்க பாருங்க. அவருக்கு அம்மாவுக்கும் இதே வயதில் ஒரு மகன் இருக்கிறான். மகன் ஆ. இருக்காங்க. இந்த அம்மா பிறக்கறதுக்கு அதுதான். முன்னாலேயே அதான் முன்னாடி ஆமா இருக்காங்க. ஆமா ஆமா. இவங்க நம்ம பேச்ச வந்து கேட்க மாட்டேங்கிறாங்களே, நீ அங்க ரிப்போர்ட் பண்ணுன்னு சொல்றாங்களே அப்படின்றது வந்து ஒரு வலிக்குது. அது எப்பயுமே இது ஒரு லாஜிக் என்னன்னா, நல்ல வேலை தெரிஞ்சவங்கள யாரும் கிட்ட வேலை தெரியாதவங்க கிட்ட வச்சுக்க மாட்டாங்க. இப்போ புது எம்டி டாப் போஸ்ட்ல வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு வேலை தெரியல, ரொம்ப வேலை தெரிஞ்சவங்க அவங்க கிட்ட கொஞ்சம் வரைக்கும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு மேக்சிமம் வந்து அவங்களை அவாய்ட் பண்ண. ஏன்னா இவங்க டாமினேட் பண்ணிடுவாங்கன்ற ஒரு பயம், இன்செக்யூர் தான் அது. இப்ப இதனால இந்த ஒரு ஆங்கிள்லயும் திங்க் பண்ணல. யங்ஸ்டர்ஸ், நியூ ஜெனரேஷன் வந்து ராங்கா டிசிஷன் ஃபாஸ்டா எடுக்கிறாங்க அப்படியே எடுத்துக்கலாமா? பேசுவோம். அவங்களுடைய அந்தமா ஃபாரின்ல படிச்சுட்டு வந்திருக்காங்கல்ல தான். இந்த ஹைரார்கி இதெல்லாம் வந்து இங்கேயே நம்ம டைப்ல இருக்கிற கவர்மெண்ட் செட்டப்ல இருக்கிற ஒரு ஹைரார்கி பிரைவேட் செட்டப்ல இருக்காது. ஆமா. கார்பரேஷன்ல என்ன மேடம் தான் கூப்பிடுவாங்க. நான் தப்பி ஜியோலயோ ரிலையன்ஸ்லயோ போனா மிஸ்ஸஸ் பிரேமா கேன் யூ கம் அப்படிதான் சொல்லுவாங்க. ஐடில போனீங்கன்னா பேர் வச்சுதான் எவ்வளவு பெரியவங்க எவ்வளவு சின்னவங்க. இல்ல எதுலயுமே இப்ப நமக்கு அந்த கேப்புக்கே வந்து சில பேரால அடாப்ட் பண்ணிக்க முடியும், சில பேரால அடாப்ட் பண்ணிக்க முடியாது. ஆமா ஆமா. இவங்க வெளிநாட்டுல இருந்து வந்திருக்காங்க. அவங்களுடைய ஐடியா வந்து பழைய ஆட்கள்னா அது வந்து ஒரு ட்ரெடிஷனலா பண்ணுவாங்க, அந்த மாதிரி கூட இருந்திருக்கலாம். பட் இவங்களுக்கு வந்து அத சொல்றது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டாஃப் சொல்றது ஒரு மரியாதைக்கு கூட கேட்காம நீ அங்க சொல்லு, உனக்கு ரீஜனல் மேனேஜர் தான் அப்படி சொல்றதெல்லாம் இவங்களுக்கு இது வரைக்கும் டைரக்டா எம்டி கிட்ட பேசினவங்க ஒரு அத்தாரிட்டியா இருந்தவங்களுக்கு அது கொஞ்சம் பாதிக்குது. ஆமா, அதுதான். அப்படின்னா அவங்க ப்ராடக்ட் இதுக்கெல்லாம் கூட அப்ப நல்ல ரிசல்ட் ஓரளவு பெட்டரா வந்த மாதிரி இருந்தா கூட ஏதோ அவங்க நியூவா எல்லாம் சேஞ்ச் பண்ண நினைக்கிறாங்க, மொத்த என்விரான்மெண்ட்டையும் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னு நினைக்கலாம். இது அப்படியும் இல்ல, பிகினிங்லயே அவங்க இப்படி கொஞ்சம் ஹார்ஷ்ன்னு சொல்ல முடியாது, நாட் இந்த நார்மல் வே பிஹேவ் பண்ணல அப்படின்னு தோணுது. ரொம்ப ஷியாமலா அவ்வளவுதான். சார் கொஞ்சம் வசந்தி மேடம் பேசிட்டோம் சார். வாங்க மேடம், வசந்தி மேடம் பேசுங்க. எல்லோருக்கும் வணக்கங்க. ஒரு 5 மினிட்ஸ் லேட்டா வந்தேன்னா நான் கேட்ச் பண்ணிட்டேன். உங்களோட இதுக்கு சீக்கிரம் வரணும்னு பார்த்தேன், முடியல. ரொம்ப நல்லா இருந்துச்சு பிரேமா மேடம். முதல்ல நம்ம 2 பேரும் ட்வின்ஸ் மாதிரி இன்னைக்கு ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கோம்னு நினைச்சேன்னா ஆமா இல்ல, ஏன் லதாவை ஏன் விட்டீங்க? லதாவும் ஒரு சார் 3 பேரும் பின் பண்ணுங்க சார். ஒரே மாதிரி காம்பினேஷன், அது ரொம்ப நல்லா இருந்துச்சு எனக்கு. முதல்ல வந்து நான் இது வந்து ரொம்ப நார்மல், எனக்கு வந்து இது புதுசா படலை. இங்க வந்து இது ரொம்ப நார்மல். ஒன்று வந்து என்ன அப்படின்னா, எல்லாருமே உலகத்துல தெரிஞ்சுக்க வேண்டியது இது ரொம்ப இருக்கு. அதாவது இது வந்து ஒரு நார்மல் கதை. ஒரு ஒரு பொண்ணு, ஒரு லேடி வந்து நிறைய வருஷம் இருக்காங்க, ரொம்ப லாயலா இருக்கிறாங்க. அவங்க வந்து அந்த கம்பெனியை தான் தாங்கி பிடிக்கிறாப்புல அவங்களுக்கு ஒரு இமேஜ், அவங்க பிடிச்சிருக்கலாம், நல்லா பண்ணியிருக்கலாம். ஆனா அவங்க இல்லாட்டி கம்பெனி நடக்காது, நான் தான் மோஸ்ட் வேல்யூபிள் பர்சன் அப்படிங்கிற ஐடியா அவங்களுக்கு வந்திருக்கு. அவங்க நிறையாவும் பண்ணியிருக்கலாங்க. ஆனா என்னன்னா அவங்களோட ப்ராப்ளம் என்னவா ஆயிடுச்சு அப்படின்னா, டிரான்சிஷனை அவங்க எடுத்துக்க முடியல. டிரான்சிஷன் வருதுன்னா அந்த டிரான்சிஷன் எப்படி வருது, நம்மள இது வந்து ஒரு டெட் அண்ட் ஜாபா, அவங்களோட ஜாபே அவங்க வந்து டெட் அண்ட் ஜாபா ஆயிடுது. அதாவது இனிமே உன்னோட ஜாப் இதுதான், இந்த டெஸ்க்ல உட்காந்து எல்லாத்தையும் பண்ணி வெளியில போ, இல்லை இரு, அந்த மாதிரி ஒரு அந்த டிரான்சிஷன் எங்க வருது அப்படின்னா, யங்ஸ்டர்ஸ் உள்ள வரும்போது அங்கே நியூ ஐடியாஸ் கொண்டு வராங்க. அவங்களுக்கு வந்து இண்டிவிஜுவல் இம்பார்ட்டன்ட் கிடையாது, கம்பெனி தான் இம்பார்ட்டன்ட்டு. கம்பெனியோட க்ரோத்தை நான் பார்க்கணும், அதுக்கு நியூ ஐடியாஸை நான் கொண்டு வரணும். உன்னோட ஓல்டு ஐடியாஸ் இருந்தது, அதெல்லாம் நாங்கள் டேக்கிள் பண்ணிட்டோம், இப்போ ட்ரை பண்ணிட்டோம், இப்போ எங்களோட ஐடியாவை கொண்டு வரோம். இப்போ ஸ்டீஃபன் சார் சொன்னாப்புல, எந்த ஒரு சிஇஓ உள்ள வந்தாலும், எந்த ஒரு ப்ரோக்ராம் டைரக்டர் உள்ள வந்தாலும்,
எங்களுக்கெல்லாம் தெரியும் அடுத்த வருஷம் வேற எல்லா புக்ஸும் மாறப்போகுது, எல்லாத்தையும் மாற்ற போறாங்க, எல்லாம் தெரியும் எங்களுக்கு. ஓகே, ஒரு புது பிரசிடென்ட் வருவாரு, அவர் புது ரூல் வந்த உடனே நான் வந்து 2 கம்பெனில நான் வேலை பார்த்துருக்கேன், 2 இடத்துல. ஒன்று வந்து கிளினிக் சைடில் நான் ஒரு 15 இயர்ஸு, டீச்சிங் சைடில் 16 இயர்ஸ், மொத்தம் ஒரு 32 வருஷம் எக்ஸ்ரே இது ரேடியாலஜி டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்த்துருக்கேன். ஒரு 5-6 சிஏ வந்திருப்பாங்க, கொஞ்சம் 7-8 ப்ரோக்ராம் டைரக்டர் வந்திருப்பாங்க. ஒருத்தரும் ஒரு ரூலை கொண்டு வருவாங்க. வந்த உடனே இப்போதான் நாங்கள் வந்து புக்கை மாற்றி ஒரு அளவு வந்திருப்போம், புது ப்ரோக்ராம் டைரக்டர் வருவாங்க, வந்தோடனே அவங்களுக்கு ஏதாவது ஒரு இன்சென்டிவ் கொடுத்துருப்பாரு, மாற்றணும்பாங்க. ஸோ இது வந்து நம்ம அடாப்ட் பண்ண தெரிஞ்சுக்கணும், அதாவது குயிக்காக அடாப்ட் பண்ண தெரிஞ்சுக்கணும். ஓகே, இன்னொன்று வந்து ஒரு டீம் ஒர்க் இங்கே இந்த அந்த புது லேடி வந்த உடனே அவங்க என்ன கொண்டு வராங்க அப்படின்னா டீம் ஒர்க்கை கொண்டு வராங்க. அவங்க இண்டிவிஜுவலுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இல்லை. ஸோ இந்த டீம் ஒர்க்கில் நீ ஒர்க் பண்ணுறியா, என்னோட ப்ரோட்டோகால் இருக்கு, நீ இவனுக்கு தான் ரிப்போர்ட் பண்ணு, அவன் எனக்கு வந்து ரிப்போர்ட் பண்ணுவான், நீ ஏன்ட்ட எப்போ, எனக்கு நிறைய வேலை இருக்குது. ஸோ இந்த ஹையரார்கி வந்து எப்படி செட் பண்ணிட்டாங்க அப்படின்னு, இது ஒரு விதத்தில் நல்லது. எல்லாம் ஒருத்தர்கிட்டயே கையில் வச்சுக்க முடியாது. இப்போ ஷாமலாக்கு மட்டும்தான் எல்லாம் தெரியும்னா கம்பெனி எப்படி ரன் பண்ணுவாங்க? நாளைக்கு அவங்க உடம்பு சரியில்லை, திடீர்னு அவங்களே ரிசைன் பண்ணிடுறாங்க, அவங்களுக்கு உடம்பு சரியில்லை ரிசைன் பண்ணிடுறாங்க, அவங்களுக்கு மட்டும்தான் எல்லாம் தெரியும். அப்போ எப்படி கம்பெனி ரன் பண்ணும்? எல்லாருக்கும் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும், எல்லா கிளாஸையும் எல்லாரும் நடத்தணும். எங்களுக்கு அந்த டீம் ஒர்க்கை முதல்ல இருந்து சொல்லி கொடுத்ததுனால எங்களுக்கு வந்து எப்படின்னா, நான் இல்லாட்டி கூட என் கிளாஸ் நடக்கும். நான் இந்தியா போனால் கூட என்னுடைய வேறு யாராவது அதை எடுத்து நடத்துவாங்க. நான் வர முடியாத அந்த டிபார்ட்மெண்ட் நடந்துக்கிட்டே இருக்கும். ஒருத்தங்க இப்போ நான் வந்து ஸ்டேட் பேங்க்கு போனேங்க ஒரு தடவை. அந்த ஸ்டேட் பேங்க்கில் நான் வந்து ஏதோ ஒன்று மாற்றுறதுக்கு போனேன். அது இப்போ வந்து அவங்க சொல்கிறாங்க, அந்த டிபார்ட்மெண்ட் வர்ற ஆள் வரல, நாளைக்கு வாங்கங்கிறாங்க. அங்கே இருக்கிறவங்க இதே சொன்னாங்க, இன்னைக்கு அவங்க வரலைங்க, லீவு, நீங்கள் நாளைக்கு வாங்கங்கிறாங்க. ஏன் இன்னொருத்தரால் பண்ண முடியாதா? பண்ண முடியும்ல, ஏன் அவங்கள ட்ரெயின் பண்ணல? நீங்கள் ஏன் கஸ்டமரை வெயிட் பண்ண வைக்கிறீங்க? ஸோ இந்த டீம் ஒர்க்கு ரொம்ப குறைச்சல் நம்ம ஊரில். எங்கேயாவது ஒரு எஸ்கேப். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, ஷாம்லாக்கு தெரிஞ்சது எல்லாருக்கும் தெரியணும், எல்லாரும் இம்பார்ட்டண்ட்டு, எல்லாரும் இந்த கம்பெனியை முன்னால் கொண்டு வரணும். ஸோ இந்த ஐடியா உள்ளே வரும்போது தான் க்ரோத் ஜாஸ்தியாக இருக்குது. அதாவது ஒரு ப்ரைவேட் கம்பெனிக்கு என்ன கோலு, அவங்க க்ரோ பண்ணணும். அவங்க நான் உட்காந்துக்கிட்டு நான் பழைய 10 வருஷம் மாதிரியே அவங்க இருக்க முடியாது. ஏன்னா அவங்க மற்றவங்களோட கம்பீட் பண்ணுறாங்க. ஸோ அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இன்னொன்று என்ன அப்படின்னா, ஒரு டெட் அண்ட் ஜாப் நம்ம வந்து இங்கே என்ன சொல்லுவாங்க, ஸ்விட்ச் ஓவர், மூவ் ஆன், கீப் மூவிங். ஒரே இடத்துலையே நீங்கள் உட்காந்துருக்காதீங்கன்னு சொல்லுவாங்க. ஒரு 5 வருஷம் 6 வருஷம் கழித்த உடனேயே நீங்கள் இங்கே ஜாப் ஈஸியாக கிடைக்கும். சரி, நீங்கள் வந்து ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் மூவ் பண்ணிடலாம். இப்போ நான் ஒரு இதுலேருந்து இன்னொருத்துக்கு ஈஸியாக ஸ்விட்ச் பண்ண முடியும். நம்ம ஊரில் அந்த ஸ்விட்சிங் ஓவர் வந்து ரொம்ப கஷ்டம். ஏஜ் ஒரு இத்தனை வருஷம் ஆனாலும் நீங்க ஏஜ் எவ்வளவு ஆனாலும் நீங்க படிக்கலாம். அந்த கான்செப்டை தான் இங்க கொண்டு வந்திருக்கிறாங்க. நமக்கு தெரியுது ஷாம்லா வந்து இன்னொன்னு, நான் ரீப்ளேசபிள், நான் என்னைக்கு வேணா இந்த ரீப்ளேஸ் பண்ண முடியுங்கிற தாட் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டேல இருந்து இருக்கணும். இங்க அப்படிதான் இருக்கு, என்ன எப்ப வேணா அவங்க ரீப்ளேஸ் பண்ணிடுவாங்க, நான் அவங்களுக்கு மேல 200% நான் இதா இருக்கணும், அப்பதான் என்ன ரீப்ளேஸ் பண்ண முடியாது அவங்களால. ஸோ எனக்கு இப்போ பார்த்தீங்கன்னா, நான் கிளினிக்ல இருக்கும்போது எனக்கு அல்ட்ராசவுண்ட் பண்ண தெரியும், சிடி பண்ண தெரியும், எம்ஆர்ஐ பண்ண தெரியும், எல்லா சர்டிஃபிகேஷன் வச்சுருந்தேன். ஸோ என்னை ஒரு நாளும் ஒன்றும் போக சொல்ல முடியாது. சரி, என்னோட டீச்சிங்கில் போனேன்னா என்ன வேணால் கூட நான் டீச் பண்ணுறேன். அதுக்கு 100% நான் ஈவினிங் கிளாஸ் கூட டீச் பண்ணுவேன், இன்ட்ரடக்டரி கிளாஸ் கூட டீச் பண்ணுவேன், அட்வான்ஸ் கிளாஸாக டீச் பண்ணுவேன். ஸோ இந்த உந்துதலும் இந்த அக்ரெசிவ்னஸ் இல்லாமல் நீங்கள் வந்து இங்கே படைக்க முடியாது. ஸோ அதே இதுதான் அங்கே கொண்டு வராங்க. அந்த டீம் ஒர்க்கில் எல்லாரையும் மேலே கொண்டு வந்தால் தான் அந்த கம்பெனி நல்லா இருக்கும். ஸோ இது வந்து உளவியலாக நம்ம சொன்னால் கூட அவங்களோட கார்ப்பரேட் செக்ஷனில் இப்படி தான் நடக்கும், அப்படி தான் முன்னால். இது கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரி. ஸோ அந்த கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரியில் இப்படி தான் இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப வந்து நல்ல ஒரு என்ன சொல்கிறது, ஒரு லெசன் மற்றவங்களுக்கு சொல்லலாம், எந்த மாதிரி உலகம் போயிட்டுருக்கு அப்படின்ட்டு. ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க, ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ மேடம். ஆக்சுவலா இது இன்னொரு விஷயம், நீங்க சொன்ன மாதிரி தான், ஒரு கம்பெனில நம்ம ஒர்க் பண்றோம்னா அங்க வந்து எமோஷன்ஸ்க்குலாம் இடம் கிடையாது.
அது அது அந்த எமோஷன்ஸ் நான் இவ்வளவு நாள் ஒர்க் பண்ண இது இல்ல அது இல்ல. சரி பிரைவேட் கம்பெனி எனி டைம் நம்ம ரெடியா இருக்கணும், டிக் போட்டுருவாங்க. இல்ல அது ஸ்டீஃபன் சார், இது நேச்சுரல். ஆமா சொல்லுங்க மேடம், சொல்லுங்க அவங்களே சொல்லுங்க. கொஸ்டின்ஸ் வந்து கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் எம்டி கிட்ட ஆஸ் அ ட்ரைனரா வந்து காலேஜ்ல முடிச்சிட்டு வந்த பிறகு எல்லாருமே ம், இவங்க திட்டு வாங்க போறாங்க ம், அப்படின்னு நினைக்கிற கேள்விதான் கேக்குறாங்க. ம், 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 அப்படி கேட்கிற கேள்விகள் கன்ஸ்ட்ரக்டிவா இருந்திருக்கு. ம், ம், அந்த ம். வந்து எடுத்துக்கிட்டு தான் இவங்களுக்கு அந்த ஒரு ப்ரமோஷன்ஸ், இவங்களுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டியா அந்த எம்டி கொடுக்கறாங்க. அடுத்து வந்த எம்டியும் அதே மாதிரி வந்து இவங்க அதே மாதிரி தனக்குன்னு கிடைக்கிற போனஸ் கூட டீமுக்கு தான் கொடுக்கறாங்க. அத வந்து அண்டர்லைன் பண்ணி சொல்றாங்க. இவங்களுக்குன்றது இவங்க பண்ணது அச்சீவ்மெண்ட் அப்படின்னு கொடுக்கும்போது அதை வந்து தன்னோட டீமுக்கு தான் பகிர்ந்து கொடுக்கறாங்க. இதுக்கு அடுத்ததும் அவங்க சொல்றது, அவங்க ஃபர்ஸ்ட் வந்து இவங்க வந்து நெக்லெக்ட் பண்றாங்கன்னு தெரியும் போது கருத்து ஃபர்ஸ்ட் மீட்டிங்ல சொல்லல. 2வது மீட்டிங்ல நீ சொல்லு, இத பத்தி கருத்து சொல்லு. புது ப்ராடக்ட் போட்டிருக்காங்க, புது ப்ராடக்ட் உடைய இம்பார்ட்டன்ஸ கஸ்டமருக்கு சொல்லுங்க, அப்ப நம்ம அச்சீவ் பண்ண முடியும். இல்ல இந்த புது ப்ராடக்ட்டுக்கான கஸ்டமர்ஸ பிடிக்கணும், அப்ப நம்ம அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்றதை இவங்க சொல்றாங்க. தட் வாஸ் நாட் டேக்கன் அதான் பை இது தி actually ரீஜனல். அந்த மாதிரி இல்ல நீங்க சொல்றது உண்மைதான். இவங்க கரெக்டா அனலைஸ் பண்ணியிருந்தாங்கன்னா she is the right person. ஒரு ஒரு நல்ல டீம் பிளேயர், ஒரு நல்ல டீம் பிளேயரா தான் அவங்க பிளே பண்ணியிருக்காங்க. ஆனா வந்து வந்தவங்களோட பார்வை எப்படி இருந்தோ, அங்க இவங்க மேல இருந்த என்ன நடந்தோ, என்ன ஃபீட்பேக் போச்சோ, இத்தனை இருக்கு. இப்ப வந்தவங்க எல்லாம் அவங்க எம்டியோட க்ளோஸா இருக்காங்க. ம் பிரசன்ஸ் வந்து இட் இஸ் a hitch. ஆ, அவங்களுக்கு ஏத்த மாதிரி அவங்களுக்கு பேச தெரியுது. புது எம்டியோட டேஸ்டுக்கு அவங்களுக்கு பேச தெரியுது. இவங்க வந்து இது சரியில்லை அப்படின்றத அவங்களுக்கு பிளாக் பண்றாங்க. பாருங்க, நம்ம அச்சீவ் பண்ண சொல்றோம், அச்சீவ் பண்ணாதான் சம்பளம் கொடுக்க முடியும்னு சொல்றோம், இந்த மாதிரி இதை சொல்றாங்க அப்படின்றதான அந்த பார்வையா பாக்குறாங்க. அவங்க எம்டி கிட்ட பார்வையா பாக்குறாங்க. உங்களுக்கு கொடுக்கறதெல்லாம் சம்பளம் நிறைய, எத்தனை correct. வருஷம் ஒர்க் பண்ணி இருந்தா ம், ம், நீங்க ம். வந்து அந்த எம்டி கிட்ட இருக்கிற மாதிரி இவங்க கிட்ட இருக்க முடியாது. என்னைக்கு வேணா வெளியே அனுப்பிச்சிருவோம். மேபி வெளியே கூட அனுப்பிச்சிருப்பாங்க. அதுக்கு கௌரவமா இந்த அம்மா வந்து முன்னால ரிசைன் ஆமா பண்ணி அதுதானே கரெக்ட். அதுதான் ஆக்சுவலா வந்து she took a right decision. ஒரு 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 ஸ்டேஜ்ல தனக்கு உண்டான மரியாதை குறைஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் வந்து இதுக்கு மேல நம்ம இருந்தா மரியாதை இருக்காதுன்ற அந்த டிசிஷன் வந்து ஸ்ட்ராங் டிசிஷன். அதுல அவங்க வருத்தப்படுறது ஒரே ஒரு காரணம் என்னன்னா இதை யோசிக்கலையே அப்படின்றது. அதுக்குதான் அந்த நான் சொன்ன எமோஷன்ஸ் வந்து பெரும்பாலும் வந்து அங்க நம்ம அந்த எமோஷன்ஸ் பார்க்க முடியாது. சில நேரங்கள்ல பல நேரங்கள்ல பார்க்க முடியாது. ரேர் கேஸ் தான் நம்ம பார்க்க முடியும். இது இயற்கை. வாங்க எல்ஐசில என்ன அனுபவம், வாங்க சொல்லுங்க. செல்வா சார் கேளுங்க சார், அவங்க இன்னும் கொஞ்சம் சொல்லுவாங்க. செல்வா சார். வேறு வினோதிதா சார் பேசிட்டோம். சரி, வணக்கம். ரொம்ப சிறப்பா எடுத்து சொன்னீங்க. இது ஒரு அலுவலகம், இதுகள் எல்லாம் நம்ம நல்ல பார்வை, நல்ல அழகா எடுத்து சொன்ன சிறப்பு. வாழ்த்துக்கள் நம்ம பிரேமா மரத்துக்கு. நான் வேலை பார்த்தது முற்றிலும் வித்தியாசமானது. 50 ஆண்டுகள், 39 ஆண்டுகள் வேலை பார்த்தேன். அதுல இந்த தனியாருக்கு ஒரு கார்பரேட்டுக்கு வித்தியாசம் இருக்கு, கார்பரேஷன் இந்த மாதிரி இதுக்கு வித்தியாசம் இருக்குங்க. இந்த மாதிரி இவன் தனியாருக்கு இதுக்கு அடுத்த நொடி போச்சலாம்ங்கிற ஒரு, ஆனா இங்க இருக்கவங்களை வச்சுதான் நம்ம வேலை வாங்கணும், இருக்கவங்களை வச்சுதான் நம்ம மேனேஜ் பண்ணி ஆகணும், அவங்கள போக சொல்ல முடியாது. அதனால வித்தியாசம் இருக்கு. இருந்தாலும் நம்ம ஸ்டீஃபன் சார் சொன்னது மாதிரி இப்ப இந்த தடத்துக்கு இப்ப ஸ்டீஃபன் சார் இல்ல, வேற ஒருத்தர் நடத்துறாருன்னு வச்சுக்கோங்க, உடனே எல்லாம் மாறும். ஒவ்வொரு வாரமும் ஒருத்தர் சொல்லிக்கிட்டு இருக்காரு, ஒரு மாசத்துக்கு ஒருத்தர் சொல்லிக்கிட்டு இருக்காரு, அது மாறும். ஒவ்வொரு தவணை எல்லாமே மாறும். அது மிகச்சிறந்தவர் தான் சொல்றாரு, இவரு மிகச்சிறந்தவர் தேர்ந்தெடுத்து தான் அவர் சொல்ல வைக்கிறோம். அப்படி இருந்தாலும் அது மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால எல்லாரும் இந்த தனி மனிதனுடைய டிசிஷன் இருக்க இடமெல்லாம் எல்லாம் இந்த மாதிரி தான் இருக்கும். அது நல்ல அழகான உதாரணம் சொல்றாரு. சர்ச்சில் கூட பாரு, ஒரு ஹெச்எம் மாறிட்டா அந்த ஸ்கூல்ல எல்லாமே மாறுதுங்கிறதெல்லாம் சொல்றாங்க. ஆனா இது ரொம்ப அழகா சொல்றாரு. மன்னரை சேர்ந்தொழுகள் அப்படிங்கிற அதிகாரம் திருக்குறள்ல ரொம்ப சிறப்பான அதிகாரம். மன்னர் அதை இளையர் இளமுறையர் அதை இளையவே
நம்ம சொந்தக்காரே அப்படிலாம் நினைக்க முடியாதாம். அவன் மன்னர்னா மன்னர் தான். அவருக்குன்னு ஒரு இது இருக்கு. அந்த அதிகாரத்துல ரொம்ப அழகா சொல்றாரு. அப்ப அதுக்குன்னு அகலாது அணுகாது தீக்காய்வார் போலே அங்கேயும் சொல்றாரு. அப்ப புது செட்டப்ல கொஞ்ச நாள் பார்த்து போறதுதான் நல்லது. இப்ப நிறைய கார்பரேட் எம்ஏஎம் இப்போ இதுல எல்லாம் அஜாக்ஸ் இந்த மாதிரி பல இதுல ட்ரெடிஷனலா இந்த குடும்பத்து ஆளுகளே இருந்துகிட்டு இருந்தாங்க. இப்போ எல்லாம் அவர்களையே புது ஆளுக்கு, அதுவும் மலையாளிஸ கொண்டாந்துட்டாங்க. அவங்க எல்லாரும் மலையாளியா கொண்டாந்து வச்சிருக்காங்க. இப்ப இதுல கூட அவருக்கு தோழா இன்னொருத்தரை கூட்டியாந்து வச்சுக்கிறான். ஹெச்ஆர அடுத்த வருஷனுக்கு அவனுக்கு புதுசா வந்தது அவனுக்கு வேண்டியவனை வச்சு, ஏன்னா அவனுடைய டீலுக்கு தோழா இருக்கும் அப்படின்னு பாக்க. இது இது அப்பா கேரக்டர் தான் ரொம்ப அருமையான கேரக்டர். அவர் சொல்றாரு பாருங்க, சரி இந்த மாற்றம் வந்துருச்சு, இடைவெளி அவங்க எவ்வளவு நாள் ஓடட்டும் அப்படின்னு கொஞ்சம் அப்சர்வ் பண்றது மாதிரி. இப்ப அதுக்கப்புறம் அப்பா மறுபடியும் மாறுனா இவளை இந்த அம்மாவையும் திருப்பி கூட்டிக்கிட்டாலும் கூட்டிக்குவாரு, சொல்ல முடியாது. அந்த மாதிரியே இதுல ஒரு இடைவெளிங்கிறது மாதிரி அது அந்த முடிவு இருக்கு. இது நிகழ்கிறது, எல்லா இடத்துலயும் நிகழ்வுது. அப்போ அதுக்கு அடாப்ஷன்ங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம புரிஞ்சுக்க வேண்டியவும் இருக்கு. அதுக்காக நம்ம டக்குன்னு விட்டுட்டு போயிட முடியாது. நமக்கு கமிட்மெண்ட்ஸ் நிறைய இருக்கு. எத்தனை தவணை போகணும்னு நினைச்சிட்டு போக முடியாதவங்க எல்லாம் இருக்காங்க. அப்போ ஓரளவு அதோட கமிட்மெண்ட்ஸுக்கு பார்த்துக்கிட்டு தான் நடந்துக்க வேண்டியது. ரொம்ப சிறப்பான கதை, பல சிந்தனைகளை எழுப்பக்கூடிய கதை. நீங்க சொன்ன முறைய ரொம்ப இது நாங்க மாதிரி இதுகள்லாம் இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்லயே இல்லாதது மாதிரிதான். அந்த ரொம்ப மகிழ்ச்சி. சொன்ன மாதிரி அட்டாச்மெண்ட் டு தி கம்பெனி இருக்கக்கூடாது. நம்ம வேலையை செய்யறோம், நமக்கு கூலி வாங்குறோம்ன்ற அளவுக்கு இருந்தோம்னா இவ்வளவு பாதிக்காது. வாங்க செல்வா, பேசுங்க. சந்தோஷம் சந்தோஷம், ரொம்ப நல்லா இருந்தது மேடம். நீங்க அது அவரு என்ன, அவரு ஹெச்ஆர், அஃப்கோர்ஸ் இஸ் ஃப்ரம் ஹெச்ஆர் ரைட். சோமசுந்தரம் ஐயா வந்து ஹெச்ஆர் தான், ஒரே ஹெச்ஆர் தான். அதனால அவர் வந்து அது ரொம்ப அழகா அந்த ப்ரொசீஜர்லாம் கூட சொல்லியிருக்காரு. நீங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வைக்கிறது அது இதெல்லாம் நமக்கு தெரியவே தெரியாது. அதெல்லாம் நீங்க ரொம்ப அழகா அவரு என்ன கம்யூனிகேட் பண்ண விரும்புறாரோ அதே மாதிரியே நீங்க அதை நல்லா உள்வாங்கி சொல்லியிருக்கீங்க. அதுல நல்ல ரொம்ப சின்ன விஷயம்தான், இதை ரொம்ப அழகா நுணுக்கமா ஒரு உளவியலா தான் இதை பார்க்கணும். முதல்ல நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது வந்துட்டு காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாறிக்கிட்டு தான் இருக்கணும். நம்ம தாத்தா காலத்துல இருந்தோம், அதுக்கப்புறம் அவர் இப்படி இருந்தார் இப்படி இருந்தார், விசுவாசம் இதெல்லாம் வந்துட்டு அது எது வரைக்கும் இருந்ததுன்னா, ஒரு ஜவுளி கடையில் இது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். ஒரு வருடத்தில் வந்து ஜவுளி கடை, இவர் என்ன வாட் எவர் சன்ஸ், ஏபி சன்ஸ்ன்னு இருக்கும், ஒரு ஜவுளி கடை இருக்கும். அந்த ஜவுளி கடையில் வந்து வேலை செய்கிற எம்ப்ளாயீஸ் பார்த்தீங்கன்னா 35 ரூபா 40 ரூபா சம்பளம் கொடுப்பாங்க. அப்படி தான் கொடுப்பாங்க, அதுக்கு மேலே சம்பளம் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் அந்த அவங்க வீட்டுக்கு என்ன நல்ல காரியம், சுப காரியம், கெட்ட காரியம்னாலும் அந்த முதலாளி வந்து பணம் கொடுப்பாரு, கல்யாணம் பண்ணி வைப்பார் குழந்தைங்களுக்கு. அதாவது சரண்டர், அவனுக்கு வந்து ஆல்மோஸ்ட் அடிமைகள் தான். இது விசுவாசம் நீங்கள் இந்த பக்கம் சொல்லிக்கலாம். ஆனால் அவனுங்க அந்த கம்பெனி விட்டு வெளியே போக மாட்டாங்க, வேற எந்த வேலையும் தெரியாது. அவனுக்கு துணி மடிச்சு வைக்கிற வேலையை தவிர வேற எதுவுமே தெரியாது. அவனுக்கு அந்த கடையை 3 நாய் வெளில போனான்னா பிச்சை தான் எடுக்கணும் அவன். அப்படிதான் இருந்தது ஒரு காலம். அது விசுவாசம். நல்ல முதலாளிங்க அந்த குடும்பத்தை பார்த்துக்கிட்டானுங்க, எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணவங்களும் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்படி தான் போயிட்டு இருந்தது. இது ட்ரெடிஷ்னல் அப்ரோச். இந்த ட்ரெடிஷ்னல் அப்ரோச்லேருந்து நிறைய மூவ் ஆயிடுச்சு. ஆனால் இன்னைக்கு கார்பரேட்டாக இருக்கட்டும், இன்னைக்கு இருக்கிற பிஸ்னஸ் எல்லாமே என்ன பண்ணுதுன்னா, உங்களுக்கு தகுந்த ஊதியத்தை கொடுத்து தான் வேலைக்கு கொடுக்குது. விசுவாசத்துக்கும் சேர்த்து தான் கொடுத்துட்றான் முதல்லயே உங்களுக்கு. ஏன்னா முதல்ல 35 ரூபாய் கொடுத்து இன்னைக்கு 35 ரூபாய்க்கு எவனும் போய் ஒரு ஜவுளிகளில் வேலை செய்ய மாட்டான் இல்லைங்களா? இன்கேஸ் இன்னைக்கு நான் காலகட்டத்தில் 350 ரூபாயோட இன்னைக்கு 500 ரூபாய் 1000 ரூபாய் சம்பளம் கொடுக்குற மாதிரி இருக்கு ஒரு நாளைக்கு நிலைமை. அப்போ முதல்லயே அவன் கொடுத்துட்றான், நீ செய்யறதுக்கு தான் சம்பளம். நீ நேற்று என்ன பண்ண, முந்தா நாள் என்ன பண்ண, அந்த அச்சீவ்மெண்ட்டை நான் கேரி ஃபார்வர்ட் பண்ணுறேன், நான் அன்னைக்கு நிறுத்தினேன் தெரியுமா, இன்னைக்கு நிறுத்தினேன் தெரியுமா, அதெல்லாம் இங்கே கேல்குலேஷனே கிடையாது. ஏன்னா ப்ராசஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். யார் வேணா இருப்பாங்க, இருக்க மாட்டாங்க. கம்பெனி ரன் பண்ணணும். கம்பெனி ரன் பண்ணணும்னா ப்ராசஸை ஃபாலோ பண்ணணும். ப்ராசஸ் ஃபாலோ பண்ணுறதுக்கு எவன் வேணா வந்து பண்ணலாம். இவன் தான் ஏ தான் பண்ணணும், பி தான் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஆனால் ப்ராசஸ் இருக்கும். இன்னைக்கு வந்து ஜெஃப் பெசோஸ் வந்து அமேசான் வந்து $1 trillion கம்பெனி ஆகியிருக்காரு. இப்போ அவர் இல்லை, சிஇஓ இல்லை. ஆனால் கம்பெனி இன்னும் போயிட்டு இருக்குது. அவர் தான் கோட்பாடு வச்சுட்டு போயிருக்காரு, 10 பிரின்சிபல்ஸ் கொடுத்துட்டு போயிருக்காரு அமேசோனியன்ஸுக்கு. இந்த 10 பிரின்சிபல்ஸை இன்னும் ஃபாலோ பண்ணுறாங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவர் அடிக்கடி சொல்கிறது என்னன்னா, நான் கொடுக்குற பிரின்சிபல்ஸ், நான் கொடுக்குற சஜஷன்ஸை விட நீ பெஸ்ட்டாக கொடுத்தனா நீ இதை ஓவர்டேக் பண்ணிக்கோன்றாரு.
அவருமே அப்படிதான் ஒதுங்குறாரு. அன்னையில இருந்து இருந்த காலத்துல இருந்தே அதான் சொல்றாரு அவரு. நீ நான் கொடுக்கறத விட பெஸ்ட் நீ ஒன்று கொண்டு வந்தனா நீ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணு. உனக்கு அது வரைக்கும் தெரியலன்னா நான் சொல்றதை ஃபாலோ பண்ணுவாரு. ஏன்னா அந்த அளவுக்கு வழி விட்டா மட்டும்தான் அது கம்பெனி இன்னைக்கும் சஸ்டெயின் ஆகும். ஏன்னா இல்லைன்னா அரைச்சமாவே தான் அரைச்சிக்கிட்டு இருக்கணும். இன்னைக்கு இருக்கிற மார்க்கெட் காம்படிஷன்ல கம்பெனி காணாம போயிடும். ஸோ இதை தான் இந்த கதையில நான் என்ன பார்க்குறேன்னா, அந்த முதலாளியோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து இளம் கன்று பயமறியாதுன்ற மாதிரி இவங்க ஷியாமளா எப்படி சின்ன வயசுல வரும்போது துடுக்கா பேசுனாங்க, துடுக்கா பண்ணாங்க, எல்லாம் பண்ணாங்க. அப்போ இந்த அனுபவசாலி அவங்க அப்பா இருந்தார் இல்லைங்களா முதலாளி, அவர் வந்து கரெக்டா கைட் பண்ணார். இவங்க மட்டும் அச்சீவ் பண்ணல. அவருடைய முதிர்ச்சி தான் இங்க வந்து கைட் பண்ணி இருக்கு. ஆனா இவங்க என்னென்னலாம் நினைக்கிறாங்களோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு அவர் சந்தர்ப்பம் கொடுத்தாரு. கொடுத்ததால தான் இவங்க ஷைன் பண்ணாங்க. அதே தான் அவர் அவங்க பொண்ணுக்கும் பார்க்குறாரு. ஷியாமளாவை எப்படி ஒரு பொண்ணா பார்த்தாரோ அதே மாதிரி அவங்க பொண்ணுக்கும் அதே ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. இதுல என்ன இருக்குது, அவங்க தப்பு பண்ணா கத்துக்கிட்டோன்றாரு அவரு. அவங்க பொண்ணு ஐயாவா அந்த பொண்ணு வந்துட்டு தப்பு பண்ணட்டும், இம்ப்ளிமெண்ட் பண்ணாதானே தெரியும். எந்த ப்ராசஸையுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்தா மட்டும்தான் அதுல ரிசல்ட் என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியுமே தவிர பக்கத்து கம்பெனியில் ஆயிடுச்சு இந்த கம்பெனியில் ஆயிடுச்சுன்ட்டு நம்ம வந்துட்டு அதை அப்படியே எடுத்துக்க முடியாது. நம்ம திரும்பவும் நம்மளுடைய என்வரன்மெண்ட்ல போட்டு அதுதான் இன்னோவேஷன் சொல்றாங்க. அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அது ரிசல்ட் நமக்கு என்ன வருதுன்னு பார்க்கணும். அதுல இருந்து நம்ம இட்ரேஷன் பண்ணணும். அது மட்டும்தான் சொல்யூஷன். அப்போ இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு இவங்க புதுசா சொல்றது ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதா, அது அப்போ அவங்க பண்ணணும். ஓகே, ஃபெயிலியர் ஆகட்டும். ஃபெயிலியர் ஆனால் தான் அவங்க கத்துப்பாங்க. இப்போ ஒரு ஆள் கைட் பண்ணிட்டே இருந்தாங்கன்னா இவங்க எப்போ கத்துக்கிறது? அப்போ ஆட்டோமேட்டிக்காவே இவங்க போய் ஆகணும். ஒண்ணு இவங்க இருந்தாங்கன்னா இவங்க கேட்சப் பண்ணணும். இன்னைக்கு இருக்கிற இந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு இவங்களை கேட்சப் பண்ணிக்கணும். டக்குன்னு டைனமிக்கா ஏஜைலா மாறணும். ஏஜைலா மாறி இன்னைக்கு இருக்க இந்த இளம் மனிதர்களோட இவங்க ஓடணும் ரேஸ்ல. ஒண்ணு அது சாய்ஸ் இருக்கு. இல்ல இவங்க ரிசைன் பண்ணிட்டு வெளில வந்துடணும். அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கக்கூடாது. இதை தான் அவங்க பண்ணியிருக்கிறாங்க. இது ரொம்ப அழகா அவர் வந்து ரொம்ப தெளிவா அதை தான் அவர் வந்து இன்சிஸ்ட் பண்ணல. எனக்கு தெரிஞ்சு அந்த எம்டி ஃபோன் பண்ணதுமே கூட கர்டசி கால் தான். அவருக்கு நல்லா தெரியும் இவங்க போயிடுவாங்கன்ட்டு. அதெல்லாம் சும்மா கதை. அவர் என்ன பண்ணார், கர்டசி காலுக்கு தான் பண்ணியிருக்காரு. இவங்க நமக்காக இவ்வளவு நாள் ஒர்க் பண்ணியிருக்காங்களே அப்படின்னு ஒரு கர்டசி கால் தான். அவர் இருக்கிற அவங்க இருந்துதான் ஆகணும்ன்ற இன்டென்ஷன் இல்லை அவர் ஃபோன் பண்ணும்போது. அப்படி இருந்தா அவர் கன்வின்ஸ் பண்ணியிருப்பார். ஏன் அவர் உடனே ஒத்துக்கிட்டாருன்னா, அப்பா நான் எதிர்பார்த்தது இந்த மாதிரி புரிஞ்சுக்கிட்டாங்க, சந்தோஷம், கிளம்பு அப்படின்றாரு அவர். ஏன்னா புரிஞ்சுக்கிட்டாரு. ஏன்னா இங்க கம்பெனி ரன் ஆகணும் இல்லையா, இத்தனை குடும்பங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும், இத்தனை குடும்பம் வாழணும், இன்னும் இவங்க வளரணும். அப்படின்னும் போது அந்த சேஞ்சஸ் அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டாரு. இப்ப அந்த பொண்ணுக்கும் அவர் பிஹைண்ட் த சீன் ஹெல்ப் பண்ண தான் போறாரு. அவங்க பொண்ணுக்கும் ஏதாவது டிராஸ்டிக்கா ரொம்ப தப்பா போறாள்னா கண்டிப்பா அவர் கைட் பண்ணுவாரு. அப்பான்றதால கொஞ்சம் கேட்க சான்ஸ் இருக்கு. ஷியாமலான்னும் போது அவங்க கேட்க மாட்டாங்க, சண்டை தான் நடக்கும். அதனால ரொம்ப அழகா ஒரு ஹெச்ஆர்ன்றதால ரொம்ப அழகா அந்த கல்ச்சரை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. இது எல்லாரும் கத்துக்க வேண்டிய விஷயம். இது வெறும் கம்பெனிக்காக மட்டும் இல்லை, நம்ம வாழ்க்கைக்கும் இது அடாப்ட் தான், அப்ளிகபிள் தான் இது. ரொம்ப நல்லா இருந்தது மேடம். ஷார்ட்டா இருந்தாலும் ரொம்ப கிளீன் நீட்டா சொல்லிட்டீங்க. ரொம்ப நன்றி. 2 மாசத்துக்கு முன்னாடி இதே கேஸ் 2 கவுன்சிலிங் வந்தது என்கிட்ட. அவங்க ஸ்ட்ரெஸ் தாழ முடியாத 2 பேர் வந்தாங்க. கரெக்ட். அவங்களுக்கு வேற மாதிரி ஐடியா கொடுத்தேன்னு வச்சுங்களேன். வாங்க நான் வர்றேன் சார். வாங்க சார், ஸ்ரீகுமார் சார். சூப்பர்மா, சூப்பர். கிட்டத்தட்ட நம்ம கவர்மெண்ட் சர்வீஸ்ல நடக்கிற கதையை அப்படியே பிரைவேட் கம்பெனியில் நடக்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க. கவர்மெண்ட் சர்வீஸ்ல நாங்களும் 36 வருஷம் சர்வீஸ் கொடுத்துருக்கேன், அவங்களும் சர்வீஸ் போட்டுருக்காங்க. உங்களுக்கு தெரியும், மேல போக போக பச்சைகள் கையெழுத்து போட சாங்ஷன் அதிகமா கிராண்ட் மாநில அனுமதிக்க நம்ம கூடவே இருந்த நண்பர்கள்லாம் நமக்கு பின்னாடியே குழி தோண்டிட்டு இருப்பாங்க. நமக்கு தெரியாது. நமக்கு பெரிய அதிகார க்ளோஸா இருக்க நமக்கு பின்னாடி ரொம்ப க்ளோஸா ஒன்னா சேர்ந்த நண்பர்களே நமக்கு முதுகு பின்னாடி இருந்துகிட்டு வேலை செய்வாங்க. சரி, நான் க்ளோஸா இருக்கிறது அவங்களுக்கு பெரிய இடம் இல்லை. இருந்தாலும் ஒய் ஹி ஷுட் பி சோ ஃபேமஸ், இந்த இடத்துக்கு அவங்க வரணும்னு நினைப்பாங்க. இதுக்கு எம்எல்ஏ இல்லாத புகாரை தயார் பண்ணுவாங்க, ரெடி பண்ணுவாங்க, ஒன்னும் இல்லாத பெருசாக்கி பூதமாக்குவாங்க. இது கவர்மெண்ட் சர்வீஸ் ரொம்ப நடக்கும். பெரிய ஐஏஎஸ் அதிகாரிகள் எல்லாம் எப்படியா இருக்காங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பெரிய ஐஏஎஸ் அதிகாரிகள் பெரிய இடத்துல கான்டாக்ட்ல இருந்தவங்க எல்லாம் சேஞ்ச் மாறுறப்போ, செட்டப் மாறுறப்போ ஒண்ணு இல்லாத போஸ்ட் கீழே தூக்கி எடுப்பாங்க, ஒண்ணுமே இல்லாத போஸ்ட் கீழே தூக்கி எடுப்பாங்க. அந்த நிலைமை இந்த அம்மாவுக்கு வரும் எதிர்பார்த்து ரிசைன் பண்றாங்க. பாருங்க, அவர் க்ளோஸ் ஃப்ரெண்டு அந்த ரீஜனல் மேனேஜர் அந்த ரிசைனேஷன் லெட்டர் கொடுத்தோடனே அதிர்ச்சி அடையல, உள்ளுக்குள்ள சந்தோஷப்படுறாங்க. he happily received the resignation. அடுத்த 30 நிமிஷத்துல பர்மிஷன் கிராண்டட், இந்த நாளுக்குள்ள போகிறாரு. so he was waiting for her to leave that post. அந்த போஸ்ட்ல இருவர் கூட்டணி
ஃபார்ம் ஆகுது பாருங்க. நீங்க சொன்னீங்க கதையில ஒரு இருவர் கூட்டணி புதுசா ஃபார்ம் ஆகுது. ஷியாமலா வாஸ் ஏ ஹர்டில் ஃபார் த நரசிம்மனா யாரு அவரு சுந்தர் சுந்தரசிம்மனுக்கு ஷியாமலா வாஸ் அவங்களுக்கு ஹர்டிலா இருந்திருக்காங்க. அவங்க ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் வளர்ச்சி அதெல்லாம் இருந்தாலும் எல்லாரும் செய்யக்கூடியது. இதெல்லாம் ஒவ்வொருத்தர் மேல ஒரு பொறாமை கூடவே இருக்கிறவங்களுக்கு இருக்கிற பொறாமை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வரும். டிபிக்கலி இந்த கேஸ் என்னுடைய கேஸ் கூட கரெக்ட் பண்ணலாம். கரெக்டான சொல்ல போனா நான் டெப்டி டைரக்டர் கேடர்ல ஒரு போஸ்ட்ல இருக்கேன். இன்னும் 2 வருஷம் தான் இருக்கு ரிட்டைர்மெண்ட்டுக்கு. வலை பின்னப்படுகிறது. ஒண்ணுமே கேஸே இல்லாம இருக்கிறேன். எனக்கு பின்னாடி இருக்க பாசுங்கெல்லாம் கேஸ் வச்சுக்கிட்டு ரிட்டையர் ஆகிறதுக்கு ரிட்டையர் ஆக முடியுமான்னு நிலையில இருக்காங்க. என் மேல ஏதாவது கேஸ் கொண்டு வருமான்னு பாக்குறாங்க. நான் இதுல இருந்து எஸ்கேப் ஆகணும்னு நான் எதுலையுமே கேட்டு போடாம ரொம்ப ஜாக்கிரதையா இருந்திருக்கேன். கரெக்டா 1/8/2002 ஒரு டிபார்ட்மெண்ட்ல நான் இருந்த டிபார்ட்மெண்ட் கடைசியா இருந்தது படை வாரியம். படை வாரியத்துக்கு தமிழ்நாடு ஃபுல்லா படை டிபார்ட்மெண்ட் பேர் சொல்லக்கூடாது இதுதான் சொல்றேன். தமிழ்நாடு ஃபுல்லா ஹைவேஸ்ல எல்லாம் பணந்தோப்பு நிறைய இருக்கும். நிறைய காலி இடம் இருக்கும். அந்த காலி இடத்தை ஆக்கிரமிக்கிறதுக்காக பாலிட்டிஷியன் முயற்சி பண்ணுவாங்க. 2 ஏக்கர் 3 ஏக்கர் இடத்த எதுக்காக வளைச்சு போடுவாங்க. ஏதோ ஒரு காரணம் சொல்லி பெரிய இடத்துல இருந்து பர்மிஷன் கொடுத்து பர்மிஷன் கொடுவாங்க. கொடுக்க முடியாது. அப்படியெல்லாம் கொடுத்துட முடியாது. ஏதோ ஒரு பர்பஸ்க்காக தான் கொடுக்கணும். இது போல 2-3 கேஸ் வந்தப்போ எனக்கு தெரியும் கொடுத்தா நம்ம மாட்டிக்கும் தெரியும். 2-3 ஏக்கர் சாதாரண விஷயம். ஹைவேஸ்ல ரோடு எல்லாம் நீ சும்மா தானே டிபார்ட்மெண்ட் லாஸ் ஆகுது இல்லையா, வருமானமே இல்லாம இருக்கேன். அவங்க ஒரு 2 மாசம் வாடகை தர்றாங்க இல்லையா, கொடுக்கலாம். அவங்களுக்கு என்ன தப்புன்னு அப்படியெல்லாம் கொடுக்க முடியாது சார். நம்ம ப்ராடக்ட் செய்யணும், நம்ம தொழில் செய்யறதுன்னு அந்த இடத்த கொடுக்கலாம். அவங்க வச்சுக்கிட்டு மெக்கானிக் ஷாப் போடுவான், லாரி ஷெட் வைப்பான், இதுக்கெல்லாம் நம்ம பர்மிஷன் கொடுக்க முடியாது அப்படின்னா ஒத்துக்க மாட்டாங்க. கொடு, உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னுவாங்க. கொடுக்க முடியாது சார், கொடுத்தா நான் மாட்டிக்குவேன். இந்த மாதிரி 2-3 கேஸ் வந்து ப்ரெஷர் வந்து 1/8/2002 கரெக்டா ஒரு பாலிட்டிஷியன் ப்ரெஷர் கொடுக்குறாரு. நேரா வந்துட்டு மிரட்டுறாரு. ஒரு லேடி பாலிட்டிஷியன். அந்த அம்மாவுக்கு பயந்துதான் நான் 11 மணி 12 மணிக்கு என்ன வந்து மிரட்டுறாங்க. உனக்கு என்ன பிரச்சனை, உனக்கு என்ன நோவுது, சும்மா இருக்கிற இடத்த கொடுக்கறதுக்கு என்ன பிரச்சனைன்னு கேக்குறாங்க. 3 மணிக்கு ஐ கேவ் விஆர்எஸ். ஏன்னா இது இருந்தா நமக்கு தொந்தரவு. நம்மள ப்ரெஷர் பண்ணி அந்த இடத்த கையெழுத்து போட்டு வாங்குவாங்க. பின்னாடி நமக்கு ஆடிட் அப்ஜெக்ஷன் வரும், நம்மள ரிட்டையர் பண்ண அலம்பட மாட்டாங்கன்னு சொல்லி within 3 hours I took a decision to go for VRS. That was the best decision I had taken in my service. இருந்திருந்தாக்கா இன்னும் ஒரு 2 வருஷம் ரொம்ப சஃபரிங் ஆயிருக்கு. பல பிரச்சனைகளை கொண்டு வருவாங்க என் மேல. So it happens in every government department, particularly at the verge of retirement. So Shyamala took a decision to resign. ஏன்னா இனிமேல் அவங்களுக்கு ஒரு மரியாதை கிடைக்காததுக்காக அங்க ரிசைன் பண்றாங்க. கரெக்டா சொல்லிட்டு இருக்காரு. இது கவர்மெண்ட் சர்வீஸ்ல நடக்கிற கதையை தான் இந்த பிரைவேட் கவர்மெண்ட்லயும் எப்படி இருக்கிறப்ப பாக்குறப்ப ஆச்சரியமா இருக்கு. ஒரே போஸ்ட்ல 36 வருஷம் சர்வீஸ் இருந்திருக்காங்க அந்த அம்மா. சூப்பர், நல்லா சொல்லிருக்கீங்க. சூப்பர், தேங்க்யூ. தேங்க்யூ சார், தேங்க்யூ. வணக்கம் மேடம். வணக்கம்மா. அனைவருக்கும் வணக்கம். அத மரியாதை தலைவாசல் மிதியாதே அப்படியே சொல்ற மாதிரி அவங்க பெரியவங்க அதை எடுத்துக்கிறாங்க. நம்மள மதிக்கல இந்த ஜெனரேஷன், அதனால நம்ம போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டிசைட் பண்ணிட்டு அவங்க வேலையை விட்டு வெளில வந்துடுறாங்க. ஆனா அந்த ஜெனரேஷன் கேப்ப தான் வந்து சார் இந்த இடத்துல சொல்றாரு, நல்லாவே சொல்றாரு. அதுதான் எனக்கு புரியுது. அப்படிதான் இருக்கிறாங்க பெரியவங்களால. இன்னுமே வந்து நம்ம அந்த காலத்துல அப்படி இருந்தோமே இப்படி இருந்தோமே அதை தான் பேசிட்டு இருக்கிறாங்களே தவிர இந்த காலத்து பிள்ளைங்கள அதுங்களுக்கு ஏத்த மாதிரி நம்ம மாறணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து இன்னுமே வந்து இல்லாம தான் இருக்கு எல்லார்கிட்டயும். ஆனா அவங்க சொல்றதும் ஒன்றும் தப்பு கிடையாது, நல்லதுக்கு தான் சொல்றாங்க. ஆனாலும் இந்த பிள்ளைங்களும் அப்படிதான் இருக்கிறாங்க. ஆனா இதுல வந்து இது ஆபீஸ வச்சு அவர் சொல்லியிருக்கிறாரு, ஆபீஸ்ல நடக்கிற ஒரு விஷயத்த வச்சு சொல்லியிருக்கிறாரு. ரொம்ப அருமையா இருந்தது மேடம். தேங்க்யூ மேடம். ஆபீஸ்குள்ள நடக்கிற பொறாம இருக்குங்களே, சாதாரண பொறாம இல்ல. பெரிய போஸ்ட்ல போக போக அவங்களுக்குள்ள இருக்கிற பொறாம இருக்குங்களே, இப்படியே வெளியே வரும். அது நல்லா சொல்லியிருக்காரு, கதைய நல்லா சொல்லியிருக்காரு. ஐ எம் ஏபிள் டு கனெக்ட் வித் மை கேஸ். சூப்பர். அமிதா மேடம் வாங்க பேசுங்க. வணக்கம்மா பிரேமாம்மா, வணக்கம் எல்லாருக்கும். வணக்கம் சார். ரொம்ப அழகான கதைமா. ஆனா நம்ம வசந்திமா சொன்னதையும் செல்வராஜ் சொன்னதையும் யோசிச்சு பார்க்கும்போது அது சரியாதான் இருக்குது போல அப்படின்னு எனக்கு ஒண்ணு தோணுச்சு. ஏன்னா நான் ஒரு நிறுவனம் நான் பார்த்தேன். அதுல ஒரே ஒருத்தவங்க சீனியர் தான், அவங்க ரொம்ப சீனியர். அவங்க
அவங்களுக்கு வந்து எல்லா ஒர்க்கும் தெரியும், ஆபீஸ் ஒர்க் முழுவதுமே அவங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். வேற யாருக்குமே அவங்க சொல்லி கொடுக்கவும் இல்லை, வேற யாரும் கத்துக்கவே இல்லை. இப்போ அந்த இடம் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு மோசமான கண்டிஷன்ல அவங்க போயிட்டாங்க. ஆனா அவங்க போற இடமெல்லாம் அவங்களுக்கு வேலை கிடைச்சிருது. ஏன்னா அவங்க திறமைசாலி, எல்லா இடத்துலயும் இப்பயும் அவங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 70 வயசுக்கு மேல ஆகுது அவங்களுக்கு. போற இடமெல்லாம் அவங்களுக்கு வந்து நல்ல வேலை கிடைக்குது, நல்லா அவங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க வேலை செஞ்ச இடத்துல யாரும் வேலை கத்துக்காம இப்ப அந்த இடம் ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு கண்டிஷன்ல இருக்கு. அத வந்து எப்படி அத வந்து நான் இப்ப ரொம்ப உணர்ந்து பாக்குறேன். ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருக்குது. ஆனா அது அப்படிதான் இருக்குது. அந்த மாதிரி எல்லாருக்கும் அதை வந்து கத்து கொடுத்துருந்தாங்க. வேற யாராவது இந்த மாதிரி ஒரு அதிரடியான ஒரு நடவடிக்கை எடுத்து எல்லாரும் இதை கத்துக்கணும்னு வச்சிருந்தாங்க அப்படின்னா இன்னைக்கு அது வந்து ரொம்ப சிறப்பா இருக்கும். இது எந்த நிமிஷம் கீழே விழுமோங்கிற ஒரு நிலையில இருக்குங்கிறத வந்து நான் பார்க்கும்போது அதுதான் எனக்கு நினைவுக்கு வந்தது. ரொம்ப வருத்தமா இருந்தது. நம்ம வசந்தி அம்மா சொன்ன மாதிரி ஒரு வேலைன்னா அது அத்தனை பேருக்கும் செய்ய தெரியும் அப்படிங்கிற மாதிரி அந்த இடம் இருந்தது அப்படின்னா ரொம்ப சிறப்பா இருந்திருக்கும். அது இல்லாம விட்டதுனால அது வந்து ரொம்ப பாதிப்பு அப்படிங்கிறத நான் பார்த்தேன். ஆனா எல்லாரும் எல்லா கருத்தையும் சொல்லிட்டாங்கம்மா பிரேமாம்மா. அதனால எல்லா கருத்துமே ஏற்புடையதாதான் இருந்தது. ரொம்ப சிறப்பா இருந்தது கதை, ரொம்ப அழகா இருந்தது. நீங்க ரொம்ப அழகா சொன்னீங்க அந்த கதைய. இந்த கதையில எப்படி நமக்கு வந்து அவர் ஆசிரியர் சொல்றது, அந்த அம்மா வந்து ஒரு டீம் லீடரா அந்த டீமுக்கு தனிப்பட்ட முறையில தனக்கு கிடைக்கிற ஒரு பாராட்டு பரிசுகளை கூட டீமுக்கு தான் இது பண்ணி கொடுக்குறாங்க. அந்த டீம்ல இருக்கிறவங்களும் அம்மா நீங்க இப்படி அப்பா சிக்கா இருக்கும் போது வந்தீங்க, வேற இடத்துல நிறைய ஆஃபர் பண்ணும் போதும் போகல, இந்த மரியாதை அவங்களுக்கு கிடைச்சிட்டு இருந்ததுனால அந்த அம்மா வந்து அப்படி ஒரு சின்சியரா அப்படி அந்த பாண்டிங் ஆயிடுச்சு அந்த கம்பெனிக்கு. இதையெல்லாம் அந்த அந்த ஒர்க்கர்ஸ் வந்து நீங்க ஏன் வந்து பேசக்கூடாது எம்டி கிட்ட, நீங்க போக கூடாது. ஏன்னா வந்திருக்கிற 2 பேரு அந்த ஹெச்ஆரும் ரீஜனல் மேனேஜரும் இந்த கம்பெனிக்கு இவங்க பண்ற இதுக்கு நாட் கனெக்டட்ல இருந்து வந்திருக்காங்க, எடுத்திருக்காங்க, அவங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்றதையெல்லாம் பேசுறாங்க. அதனால மேபி ஒரு சின்சியரா இருக்கிறவங்களுக்கு இது வந்து இந்த ஒரு ஜெனரேஷன் கேப்ல நமக்கு உரிய மரியாதை இது வரைக்கும் கிடைச்சது கிடைக்கல அப்படின்னும் போது இதுதான் நமக்கு ரைட் டெசிஷன். அவங்க சொல்றாங்களே நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும், யாரு கேட்டாலும் இந்த ராஜினாமா கடிதத்தை வித்ட்ரா பண்ற மாதிரி ஐடியால அந்த அம்மா அந்த ராஜினாமா கடிதத்தை எழுதவில்லை. ஆனா ஒரு 30 செகண்டுக்குள்ளார அக்செப்டட், ரிலீவ்ட் ஆன் அப்படின்னு அந்த 1 வீக்குக்கான டேட்டை போட்டு சைன் பண்ணி ஏன் ராஜினாமான்னு கூட கேட்காம இத பண்ணக்கூடிய அளவுக்கு நம்ம வந்து நாட் ஒர்த்தா அப்படின்றது எனிபடி எனி சின்சியர் ஒர்க்கருக்கு அது மனசு வந்து வலிக்கும். அத ஆசிரியர் அழகா பிக்சரைஸ் பண்ணியிருக்காரு அப்படின்றது தான் நான் நினைக்கிறேன். செல்வா சொன்ன மாதிரிதான் மேடம், அவர் வந்து அவரோட மகளை வந்து அவர் பார்த்திருப்பாரு, அந்த அவங்களோட ஆட்டிடியூட அவர் பார்த்திருப்பாரு, ஒரு தந்தையா பார்த்திருப்பாரு. அதனாலதான் வந்து அவருமே அந்த ஆபீஸ்க்கு வராம அவங்களுக்கு வந்து பேக்ல இருந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்றாரு. இது செட் ஆகாது அப்படின்றதாலதான் இவங்கள பத்தியும் அவருக்கு தெரிஞ்சிருக்கும். 30 வருஷம் அவங்க வேலை பண்ணிருக்காங்க. சோ இவங்களோட கேரக்டரும் அவருக்கு தெரிஞ்சிருக்கும். அதனாலதான் அவரை வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுதான். ஆனா ஒரு நிறுவனம் தலை நிமிர்ந்து நிக்கணும் அப்படின்னா அன்றன்றைய இருக்கக்கூடிய அந்த உத்திகளை எல்லாம் அவங்க வந்து கையாள பழகினாதான் அந்த நிறுவனத்தை நிலை பெறுத்து நிக்க வைக்க முடியும். அதையும் அவர் வந்து அந்த இதுல வந்து சொல்றதும் சரியாதான் இருக்கு. இது வந்து நம்மளோட குடும்பத்துக்கும் வந்து கரெக்டா, குடும்பங்களுக்கும் கரெக்டா யூஸ் ஆகும்மா செல்வா சொன்ன மாதிரி. ஏன்னா நாங்க வந்து இப்ப ரியலா பாக்குறோம். எங்க மாமா ஒருத்தர் எல்லாத்தையும் அவரே எல்லாமே செஞ்சுட்டு திடீர்னு போயிட்டாரு. 42 வயசு பையனுக்கும் 40 வயசு பையனுக்கும் ஒண்ணுமே தெரியல. பசங்களுக்கு படிச்ச பசங்களுக்கு போய் நம்ம கவர்மெண்ட் ஆபீஸ்ல போய் எப்படி மூவ் பண்ணணும், ஒரு ஹாஸ்பிட்டல்ல போய் எப்படி மூவ் பண்ணணும் எதுவுமே தெரியாத இருக்கிறாங்க. அவர் எல்லாத்தையும் செஞ்சுட்டு திடீர்னு போயிட்டாரு. ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதனால பிள்ளைங்களுக்கு எல்லாத்தையுமே சொல்லி கொடுக்கணும். பேங்குக்கு போறதுல இருந்து எல்லாமே சொல்லி கொடுக்கணும். இதுதான் வந்து அவங்களும் தெரிஞ்சுக்கணும் எல்லாமே. இதுதான் நான் சொல்றேன். வழி விடணும் பிள்ளைங்களுக்கு வந்து நம்ம உலகத்தை கத்து கொடுக்கலாம் ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனா வழி விட்டா கூட அதுங்க அந்த வழியில போகணுமே சார். அந்த பழச பின்பற்றிக்கிட்டே இருக்கிறது வந்து ரொம்ப எளிமையா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அவங்க ஆட்டோமேட்டிக்கா ஆமா அந்த பழசு பின்னாலேயே இன்னொருத்தவங்க பின்னால போறது அவங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு. நம்மன்னு அதை எடுத்து செய்யும் போது அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு.
அதனால அவங்க என்ன பண்றாங்க, சரி நீங்க செய்றீங்களா செஞ்சுக்கங்க, நீங்க செய்றீங்களா செஞ்சுக்கங்கங்கிற மாதிரி விட்டுடுறாங்க. இதுல இதுல இல்ல இதுல இவங்களுக்கு ஒரு சின்ன மனிதாபிமானம். விஷயம். கோகட் சார், சொல்லுங்க அதான் சார். இல்ல இனத்த சார் இவருக்கு பேசுங்க பேசுங்க. இனத்த சார் இவர் இல்ல இவருக்கு 3 வருஷம் இருக்கு, இவங்களுக்கு இதாயிடுச்சு. இப்ப அண்மையில ஒண்ணு நடந்தது. மிகப்பெரிய நிறுவனம், ரொம்ப டாப் போஸ்ட்ல 4 பேர், டாப் போஸ்ட்ல ஒருத்தர் இருக்காரு, அவரு ரிசைன் அவர் முடிய போகுது, சூப்பர் அனிமேஷன் வந்துட்டு இருக்கு. அவரு கண்டினியூ பண்ணுவாரா பண்ணலையான்னு தெரியல, இருந்தாலும் அவர் பண்ணலைன்னு முடிவு சொல்லிட்டாரு. மிச்ச 4 பேரும் டாப்ல இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் எனக்கு வேண்டியவங்க நிச்சயமா தனக்கு வரும்னு நினைப்புல இருக்காரு, ஆனாலும் இது பண்ணல. இப்ப கடைசியில 4 பேருக்கும் கொடுக்காம வெளியில இருந்து ஒருத்தரை கொண்டாந்து போட்டாங்க. அதே மாதிரி ஒரு கன்சர்ன்ல இருந்த இது பர்சனல் கேர் டிவிஷன், ஒரு பெரிய கம்பெனியோட இது. இன்னொரு கம்பெனில இருந்து ஒருத்தரை கொண்டாந்து போட்டாங்க. இவர் என்ன பண்ணாரு, இவர் எத்தனை வருஷத்துல இருக்காரு, இவர் 51 52 இருக்காரு. இப்ப அவருக்கு இதான் இப்ப ஸ்ரீபத் சார் சொன்ன ஸ்ட்ரெஸ். இவருக்கு போங்கடான்னு சொல்லிட்டு போவோம், ஒரு ஸ்டேஜ் இல்ல, பிள்ளைகளுக்கு கல்யாணம் இருக்கு, இது இருக்கு. ஆனாலும் கேப்பபிள், போனா ஒரு 5-6 மாசத்துல வேற ஒரு கம்பெனிக்கு போயிடுவார். இதே பொசிஷனுக்கு போக முடியுமா, இதே மாதிரி போக முடியுமா, பல இது இருக்கு, பிள்ளைய படிச்சுட்டு இருக்குங்க அந்த பெரிய ஊர்ல. அப்ப ஸ்ட்ரெஸ் இருக்கு, கொஞ்சம் ஒரு 10 நாளைக்கு 5 நாளைக்கு ஸ்ட்ரெஸ் இருந்துச்சு. இப்போ மறுபடி கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. அந்த யங்ஸ்டர் புதுசா ஒருத்தர் பெரிய கம்பெனில இருந்து வந்துட்டான். அதனால இத பல கார்பரேட்லயும் நடக்குது. அந்த டாப் மேனேஜ்மெண்ட் சின்ன கீழே இருக்க ஒரு இதுவா இருந்தா ஒண்ணும் இல்ல, நம்ம வாடகை போய்கிட்டே ஒரு அந்த பொசிஷன்ல இருக்கிறது கொஞ்சம் கஷ்டங்கிறதான். நிறைய யோசிக்க வைக்கும். டெஸ்லால வந்து 10% ஆஃப் எம்ப்ளாயிஸ் வந்து லே ஆஃப் பண்ணியிருக்காங்க சார். இந்த 10% ஆஃப் எம்ப்ளாயிஸ்ல வந்து எம்ப்ளாயி கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, அவன் வந்து காலையில கார்ல போகும்போது அவன் வந்து இமெயில் செக் பண்றான் வேலைக்கு போகும்போது. அன்னைக்கு வேலைக்கு காலையில போறான், வேலைக்கு 8 மணிக்கு போயிட்டு இருக்கான், இமெயில் செக் பண்றான், ஆஃபீஸ் இமெயில கார்ல. அதுல போட்டிருக்கு, நீ 3 லே ஆஃப் பண்ணியாச்சு, நீ வர வேணான்ட்டு. அவன் கிட்ட ஆஃபீஸ் போயாச்சேன்ட்டு போனதுக்கு அப்புறமா செக்யூரிட்டி அப்படியே வெளியிலேயே பில்டிங்லேயே செக்யூரிட்டி வெளியே நிற்க வச்சு அவன் பேட்ஜ் வாங்கி டேக் எல்லாம் வாங்கிக்கிட்டு அப்படியே அமுச்சு விட்டான். டெஸ்லால வேலை செய்யற ஒரு எம்ப்ளாயோட நிலைமை தான். அதுக்கு வந்து தம்பி, நிறைய மீடியா வந்து இந்தியாவிலேயே இது அதே பண்ணாங்க. என்ன ஒரு நிலைமை பண்ணாங்கன்னா, தம்பி, இதுக்கு என்ன இந்தியாவிலேயே சொன்னாங்கன்னா, அதே இது மாதிரி நடந்தது. அதான் இந்தியாவிலேயே மனிதாபிமானம் இங்க என்ன இருக்கு, அட்லீஸ்ட் வந்து இப்ப மேடம் சொல்றது தான், இந்த 30 வருஷம் அவங்க சர்வீஸ் பண்ணதுக்கு மனிதாபிமானம்ன்றது ஹெச்ஆர் தான் கொண்டு வரணும். இது வந்து ஓனர் கொண்டு வராரு. ஹெச்ஆர் பிராக்டிஸ் என்ன பண்ணுது, அவன் வேலையே என்ன, ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் தானே. ஒரு மனுஷனை பாத்துக்கிறது தான் அவன் வேலை, அதுதான் அவன் வேலையே. அவனுக்கு டெக்னாலஜி பத்தி ஒரு மண்ணும் தெரியாது, என்ன ப்ராடக்ட் பண்றாங்கன்னு தெரியாது. இங்க வேலை செய்யற எம்ப்ளாயிஸை பாத்துக்கணும். அப்ப ஹெச்ஆர் என்ன பண்ணணும், கூப்பிட்டு ஒவ்வொருத்தரையும் ப்ராப்பர் அப்பாயின்மெண்ட் கொடுத்து அவனை கூப்பிட்டு டேபிள் உட்கார வச்சு பேசி ரிலீவ் லெட்டர் கையில கொடுத்து அவனுக்கு ஒரு சின்ன ஒரு ஹியூமன் டச் ஒரு மினிமம் இருக்கணும். அது ஒரு 10 மாசம் ஒர்க் பண்ணவனா இருக்கட்டும், 5 மாசம் ஒர்க் 30 வருஷம் ஒர்க் பண்ணவங்களுக்கு ஒரு மினிமம் ஒரு கர்டசி அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு மனசுக்கு சாந்தப்படுற மாதிரி கொஞ்சம் பேசி அனுப்பணும். இது வந்து இப்ப சுத்தமா போயிடுச்சு. அது வந்து இன்னைக்கும் எல்லாரும் கேள்வி கேட்டுட்டு தான் இருக்கிறாங்க. பட் இன்னொரு ஆர்குமெண்ட் என்ன போயிட்டு இருக்குன்னா, இதெல்லாம் நீ எதிர்பார்த்தா வரணும், நீ எதுவும் வந்து லாயலா இருக்காது. அதனால தான் டோன்ட் பி லாயல்ன்ற கான்செப்ட் வர ஆரம்பிச்சது. இவனுக்கு எப்போ வேணாலும் நம்ம அப்படியே கழுத்தை பிடிச்சி துரத்தி விட்டுருவானுங்க, நீ போயிட்டு இவ்வளோ லாயலா இருக்காது, இருந்தா எதிர்பார்ப்பு இருக்கும், ஏமாறுவேன்றாங்க. அமுதாமா கிட்ட அமுதாமா கிட்ட ஒரு திருக்குறள் ஒண்ணு சொல்லணும் நான், இது கரெக்டா வருமான்னு பாருங்க. நிலவரை நீள் புகழ் ஆற்றின் புலவரை போற்றாது புத்தேல் உலகு. இது புகழுக்காக வருமாமா இது. உலகம் பாராட்டும் புகழை செய்தால் உயர்ந்தவர் கூட்டம் வெற்றறிவினரை பாராட்டாது அப்படின்ட்டு இருக்கு. எனக்கு இது டிஸ்கஸ் பண்ண மாதிரி திருக்குறள் நாங்க செஷன் பண்ணும்போது இதை பத்தி டிஸ்கஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு, அது தேடி கண்டுபிடிச்சேன் நானு. அது கரெக்டா வருமா, நிலவரை நீள் புகழ் ஆற்றின் புலவரை போற்றாது புத்தேல் உலகு, இது திருக்குறள். இது இது கொஞ்சம் correct ஆ நான் பார்த்துதாம்மா சொல்லணும். அதான் அதுக்கு மீனிங் என்ன போட்டிருக்குன்னா, உலகம் பாராட்டும் புகழை செய்தால் உயர்ந்தவர் கூட்டம் வெற்றறிவினரை பாராட்டாதுன்னு போட்டிருக்காங்க. ஆமா, புகழுக்காக, அதாவது எவ்வளவுதான் திறமையா நான் அப்படி இப்படின்னு சொன்னா கூட சில பேர் வெறும் புகழ் மட்டும் இருக்கும், அது ஆற்றலும் திறமையும் இருக்கவே இருக்காது. நல்ல அறிவார்த்தமானவர்கள் ஆற்றலை தான் போற்றுவாங்களே தவிர புகழுக்காக ஒருத்தரை போற்ற மாட்டாங்க. அப்படிங்கிறது தான் அதுக்கு வந்து நான் நினைக்கிறேன். சரிங்கம்மா, சரி.
தம்பி செல்வராஜ், நான் எனக்கு தெரிஞ்சே ஒருத்தர் தம்பி ஆபீஸ், இவராது வழியில கார்ல மெயில்ல பார்த்தாரு. அவர் ஆபீஸே போயிட்டாரு. போன உடனே உங்களுக்கு இன்னையோட முடிஞ்சிருச்சு, உள்ள கூட அலௌடு கிடையாது, அப்படியே எல்லாத்தையும் வாங்கிட்டு அப்படியே வாசப்படியோட அனுப்பி விட்டு, ஐயோ எவ்வளோ மனசு கஷ்டமா இருந்தது தெரியுங்களா? அதெல்லாம் வந்து நானும் பார்த்திருக்கேன் அந்த மாதிரி எல்லாம். ரொம்ப மனசு எனக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். இப்படி எல்லாம் கூட இருக்குமா அப்படின்னு. அந்த மாதிரி எல்லாம் இப்ப இந்தியாவுக்குள்ளேயே நடக்குது. நீங்க அமெரிக்கா வரைக்கும் வர வேண்டாம். அங்க என்னென்ன நடந்ததோ எல்லாம் இந்தியாவுக்குள்ளயுமே இப்ப நடக்க. நீங்கெல்லாம் லக்கு. நீங்க, பிரேமா மேடம், சிவகுமார் சாரு, இப்போ அஃப்கோர்ஸ் வசந்தி மேடம் கூட தான் சொல்றேன் லக்கு. அதாவது உங்களுக்கெல்லாம் இந்த பிரச்சனையே கிடையாது. இந்த மாதிரி நீங்க இவ்வளவு செஞ்சு கடைசியில வந்துட்டு அட்லீஸ்ட் வேலை கேரண்டியா இருந்தது. நீங்க உங்களை செய்யறதுக்கு அலோவ் பண்ணியிருக்காங்க. நீங்கெல்லாம் நிஜமாவே கொடுத்து வச்ச கேரியர்ல இருந்திருக்கீங்க. நான் வந்து பெருமைப்படுறோம். ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவேன் சார். எனக்கு வந்து அந்த லே ஆஃபோ அந்த இதே எனக்கு வந்ததே கிடையாது. நானா இஷ்டப்பட்டு டீச்சிங்க்கு போனேன். டீச்சிங்லேயே நல்லா பண்ணேன். எனக்கு எல்லா பெனிஃபிட்டோடையும் எனக்கு ரிட்டையர்மெண்ட் கிடைச்சிச்சு. ஆனா இதுக்கு ரொம்ப வேண்டியிருக்கு சார். அதாவது அவங்க கூட நீங்க ஒயிட் கூட நீங்க கம்பீட் பண்ணும்போது நீ அவங்க அவங்க அந்த கூட்டத்துக்குள்ள போகும்போது நீங்க வந்து யூ ஹேவ் டு எக்ஸல் சோ மச் டு ஸ்டாண்ட் அவுட். ஒண்ணுமே பண்ண முடியாது இவள அப்படிங்கிற நிலைமை வந்தவொன்னு தான் அவங்களால டச் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ இல்லாட்டி நம்மளை டெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க டெஸ்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அவங்க அவங்க நிறைய நிறைய இது உண்டு. இங்க வந்து நான் நீங்க சொன்னாப்புல இந்த டெஸ்ட்ல இதை பார்க்கும்போது மற்றவங்கலாம் நினைக்கலாம் எப்படி இவங்க சர்வை பண்றாங்க அப்படின்னு நினைக்கலாம். இங்க இருக்கிற பீப்புள் வந்து நம்ம ஊர்ல இருந்து வர்றாங்க சார், இல்லைன்னு சொல்லல. ஆனா ஒரு தடவை அந்த லே ஆஃப்னு வரும்போது தான் அவங்களுக்கு இந்த உலகமே என்னடா பண்ண போறோம் அடுத்தது அப்படிங்கிற ஒரு இது வந்து தொலைஞ்சு போயிடுறாங்க அப்படியே. இங்க இருக்கிற மாதிரி ஸ்ட்ரெஸ் வேற எதுவுமே இல்ல. அங்க வந்து நம்ம வீடு இருக்குது. எவனும் வந்து வீடு ஏறி வந்து எதுவும் கேட்க போதில்ல. கூழோ கஞ்சியோ குடிச்சிட்டு இருக்கலாம் வேலை இல்லைன்னா. இங்க அப்படி இல்ல. வேலை 1 மாசம் இல்லைன்னா நடுத்தருக்கு தான் நிக்கணும். அவ்வளோ ஸ்ட்ரெஸ் இங்க. பயங்கரம் பயங்கரம். அப்பதான் வந்து அவங்களே வெளியிலயே பாக்குறாங்க. அப்பதான் ஓஹோ நம்ம இதெல்லாம் பண்ணிருக்கணும், இதெல்லாம் பண்ணிருக்கணும், ஒய்ஃபை படிக்க வச்சிருக்கணும், ஒய்ஃபை வேலை பார்க்கப்பட்டிருக்கணும். அப்பதான் ஐயோ நம்ம ஒய்ஃப் வேலை பார்க்கவில்லை. வந்த உடனே படிக்க ஆரம்பிக்கிறது ஏன்? கமிட்மெண்ட் மேடம். அவன் 1 மில்லியனுக்கு வீடை வாங்கி வச்சிட்டு இருக்கான். 3 கார் வச்சிட்டு இருக்கான். எல்லாத்துக்கும் டியூ கட்டிட்டு இருக்கிறான். திடீர்னு வேலை போச்சுன்னா என்ன பண்ணுவான்? டியூ எப்படி கட்டுவான் அவன்? மாசத்துக்கு $6000 $7000 டியூவே கட்டுறானுங்க. ஆமா ஆமா. அவங்க வந்து நான் கண்ணால நாங்க பார்த்திருக்கோம் கஷ்டப்படுறத. ரொம்பவே கஷ்டப்பட்டு ஃபேமிலிலாம் பிரிஞ்சு போய் எல்லாமே இங்க நடக்குது. என்ன ஒரே ஒரு நல்லது இங்க கவர்மெண்ட் என்ன பண்ணுது அப்படின்னா 3 வீக்ஸுக்கு அவங்க வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் பெனிஃபிட் கொடுக்குறாங்க. 3 வீக்ஸுக்கு நீங்க அன்எம்ப்ளாய்மெண்ட் வாங்கலாம். 3 வீக்ஸுக்கு அப்புறம் அதுக்குள்ள நீங்க வேலை தேடணும், எல்லாம் இருக்கு. அது கிடைக்காமவும் போகும். ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல் அது. நம்ம ஊர்ல எல்லாருக்கும் தெரியாது இந்த ஸ்ட்ரெஸ். அதனால நான் அதை சொல்றேன். மற்றபடி வேலை கிடைச்சிக்கிட்டே தான் இருக்குங்க. எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருக்கு, இல்லைன்னு சொல்லலை. ஆனா ஒருத்தரும் லாயல் கிடையாது. ஒருத்தரும் அந்த கம்பெனிக்கு லாயலா இருக்க மாட்டாங்கங்க. எனக்கு இன்னைக்கு பணம் கொடுக்குறியா, நான் வேலை பார்க்கறதுக்கு பணம் கொடுக்குறியா, பேங்க்ல போடுறியா, அதோட சரி. ஓகே, அடுத்த வருஷம் எனக்கு கான்ட்ராக்ட் ரினியூ பண்ணலன்னா நான் வில்லிங் டு கோ அவுட் அண்ட் டூ சம் அதர் ஜாப். ஓகே, அந்த நிலைக்கு எல்லாரும் இருக்கிறோம். தைரியமாகவும் இருக்கிறோம். என்ன பண்ணிடுவேன், எனக்கு இவ்வளோ வச்சிருக்கேன், இது இல்லாட்டி அதுக்கு போவேன். நிறைய ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கிட்டு. ஆனா அதனால தான் இவ்வளவு நல்லா வருதும் வேணாம். அதாவது இந்த ஊர் குழந்தைங்களுக்கு இன்னொன்னு, நம்ம பழச பேசிட்டு யாருமே பழச பேசிட்டே உட்காந்துருக்கல. they are keep on moving, they keep on learning, they keep on updating themselves. ஒரு குழந்தைய கூட நீங்க அப்படி பார்க்க முடியாது, இந்தியன் சரி அமெரிக்கன் சரி. ஆக்சுவலா என்னைக்கு ஐடி எல்லாம் உள்ள வந்ததோ அது எல்லா இடத்துலயும் இந்த கல்ச்சர் வந்து டெவலப் ஆயிடுச்சு. இந்த கல்ச்சர் இங்கேயும் இருக்குது. நீங்க ஒன்ஸ் உங்களுக்கு வந்து நீங்க இருக்கிற வரைக்கும் இருக்கலாம். நீங்க உங்களுக்கு அவ்வளவுதான், நீ லாகின்ல இருந்து வரக்கூடாதுன்னு டிசைட் பண்ணிட்டா நீங்க மொபைல்ல கூட உங்களோட லாகின் போக முடியாது. ஆஃபீஸ் லாகின் போக முடியாது. க்ளோஸ் பண்ணிட்டு டோட்டலா க்ளோஸ் பண்ணி அந்த மேல பார்க்க முடியாது. பர்சனலா நீங்க எது வச்சிருந்தாலும் பார்க்க முடியாது. அந்த ப்ரொசீஜர் எல்லாமே வந்துடுச்சு. நீங்க இன்னைக்கு கம்பெனி வாட்ச்மேனே நிறுத்துருவாங்க, ஐடி வாங்கிடுவாங்க, எது வாங்கிடுவாங்க, எல்லாத்தையும் வாங்கிடுவாங்க. அதெல்லாம் எல்லாமே இங்கே வந்துடுச்சு. பட் பீப்புள் ஆர் ரெடி டு பேலன்ஸ். இதை வந்து இன்னைக்கு இருக்கு. இதனாலதான் என்ன பண்றாங்க பிள்ளைங்க, ஸ்கில்ல டெவலப் பண்ணிட்டு அவன் அனுப்புறதுக்கு முன்னாடி இவன் வேலை டக்குன்னு போயிட்டே இருக்கிறான், வேற எங்கன்னா போயிட்டே இருக்கிறான். அந்த டெவலப்மெண்ட்டுக்கு வந்துட்டாங்க. இன்னைக்கு வந்து பிள்ளைங்க வந்து நல்லா ஒர்க் பண்றவங்க, நல்ல ஸ்கில் டெவலப் பண்ணி வச்சுக்கிறேன். கிளீனா பாட்டுன்னு என்ன பண்ணா 2 வருஷம் ஒர்க் பண்ணா, 3 வருஷம் ஒர்க் பண்ணா, 2 வருஷம் தான் மேக்சிமம்.
அதுக்கப்புறம் வேற கம்பெனி பார்த்து 4-5 ஆர்டர் வச்சுட்டாங்க கையில. அது நல்ல ஆஃபரும் கிடைக்குது. ஸ்கில் ஒர்க் நல்லா தெரிஞ்சு ஸ்கில் இருந்ததுன்னா யூ வில் கெட் அ குட் சேலரி. நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, என்னைக்குமே இருக்குது. தெரியல, கத்துக்கல, நம்ம விடுற வரைக்கும் ஓட்டுறோம் அப்படின்னா அது ஒண்ணுமே பண்ண முடியாது. இட் இஸ் குவைட் நேச்சுரல் தான், அது நமக்கு இயல்பா தான் இருக்குது. எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஒரு நல்ல கதை எழுதிட்டாரு பிரேமா மேடம். இறுதியாக எதனா அது கடைசி எதனா சொல்றீங்களா? வேற ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல சார். அந்த நமக்கு வந்து முன்ன இருந்தது அந்த மாதிரி பாண்டிங்ன்றது, ஒரு இடத்துல ஒரு முதலாளி, நீங்க அவர் செல்வராஜ் சொல்ற மாதிரி அது கடையா இருக்கட்டும், ஆபீஸா இருக்கட்டும், அந்த ஒரு பாண்டிங் இருந்தது. லேபர் அண்ட் ஸ்டாஃப், பாஸ், அந்த இதெல்லாம் இருந்தது. இப்ப நீங்க சொல்ற மாதிரி வரும்போதே எனக்கு இதை விட இங்க ஆஃபர் பண்றாங்க, நான் போறேன்னு சொல்ற ஆட்கள் இன்னைக்கு நிறைய ஆயிட்டாங்க. யாரும் வந்து ஸ்டிக் பண்ணி ஒரு கம்பெனிலேயே இருக்கணும் கிடையாது. இது வந்து ஓல்டு ஜெனரேஷன், அது மாதிரி ஒரு அட்டாச்மெண்ட் இருந்தது. அப்புறம் சிவகுமார் எங்களை எல்லாம் ரொம்ப லக்கி, வசந்தி மேடத்தெல்லாம் சொன்னாரு. எங்க கெரியர்ல எங்கெல்லாம் பாத்தீங்கன்னா, எங்க பிள்ளை வந்து +2 வந்து 3 ஸ்கூல்ல படிச்சிருக்கு என்னுடைய டிரான்ஸ்ஃபரால. மேடம் ஜாப் கேரண்டி இருந்தது இல்ல? ஜாப் கேரண்டியே இல்லையே இப்போ. ஜாப் கேரண்டி இருந்தது. நம்ம ஃபேமிலியை அதுதான் அஸ்திவாரமே அதுதான். அதுவே இல்ல இங்க. பொறுத்த வரைக்கும் அந்த அஸ்திவாரம் இருக்கு. உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, நீங்க பண்ற டிபார்ட்மெண்ட்ல நீங்க உங்களோட கான்ட்ரிபியூஷன். பட் அதுல வந்து சில இது வந்து இப்படி நம்ம ஃபேமிலியை கூட வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஃப்ரீக்வெண்ட் டிரான்ஸ்ஃபர் அகாடமிக் இயர் இருக்காது, அந்த நடுவுல டிரான்ஸ்ஃபர் வரும். அந்த மாதிரி எல்லாம் போகும்போது குடும்பத்துல வந்து அந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லைன்னா அங்கேயும் நம்ம வந்து ஷைன் பண்ண முடியாது. எங்களுக்கு நீங்க ஜாப் அஷூரன்ஸ் இங்க நீங்க கொடுத்தீங்கன்னா, நீங்க இந்த அமெரிக்கா இல்ல உலகத்துல எங்க வேணா நீங்க என்ன டிரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லுங்க, நான் வரதுக்கு ரெடியா இருக்கேன். அஸ்திவாரமே இங்க ஆடுது. அஸ்திவாரமே ஆட்டம் காமிச்சிட்டு. ரிஃபை பாய்க்கு இது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுன்னு சொன்னாரு அவர். சிவகனி பேசிட்ட பிறகு ரிஃபை பாய் பேசுங்க. சிவகனி வாங்க சார். அனைவருக்கும் வணக்கம் மேடம். வணக்கங்க மேடம். இன்னைக்கு நீங்க சொன்ன கதை சொல்லிய விதம் ரொம்ப நல்லா இருந்ததுங்க மேடம். இதுல நான் என்ன பாக்குறேன்னா, இந்த சீனியர் ஜூனியருக்கு இடையில இருக்கிற அந்த நாலேஜ் அப்டேட்டட் ஸ்கில்ஸ் கூட கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஆங்கிள் திங்க் பண்ணுவாங்களோ அப்படிங்கிற ஒண்ணு இருக்கு மேடம். ரெண்டாவது, அவங்களாம் வாலண்டியரா ரிட்டையர்மெண்ட் எழுதி கொடுத்தாங்கன்னு சொன்னீங்க இல்லையா? அப்ப வந்து அவங்களுக்கான ஒரு அவங்க எவ்வளவோ தியாகம் பண்ணி தான் இந்த வேலையை செஞ்சிருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல ஒரு நிமிடம் வந்து அந்த உள்ளத்தை வந்து நினைத்து பார்க்காம சும்மா சைன் போட்டு கொடுக்கறதுல வந்துட்டு எந்த ஒரு யூஸும் கிடையாது. ரெண்டாவது, இந்த ஆட்கள் போனா இனியொரு ஆட்கள் வந்து அந்த இடத்த வந்து ஃபில் பண்ணிக்குவாங்க. ஸோ அவங்களோட நாலேஜ் இம்ப்ரூவா இருக்குதா இல்ல கம்மியா இருக்குதா அப்படிங்கிறது ரெண்டாவது விஷயம். அவங்கள ட்ரெயின் பண்ணணுமா, அந்த ஆங்கிள் யோசிக்கணும். அதுக்கு இருக்கிற நாலேஜபிள் பர்சனை வந்து கீப் பண்ணி வச்சுக்கிறது தான் நம்மளோட புத்திசாலித்தனம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனா நான் இன்னொரு ஆங்கிள் யோசிக்கும் போது, சீனியர்ஸ் வந்து கொஞ்சம் மறப்போம் மன்னிப்போம் அப்படிங்கிறத எடுத்துட்டு அவங்களுக்கு இனி ஒரு நல்ல ஒரு வழிகாட்டியா நிறைய விஷயங்களை சொல்லித்தரும் போது உபயோகமா இருக்கும். அப்படிங்கும்போது அந்த நிறுவனமும் இன்னும் நல்லா சிறப்பா இருக்குமோ அப்படின்னு நான் என்னோட ஆங்கிள் யோசிக்கிறேன் மேடம். ரொம்ப நல்லா இருந்துச்சு உங்களோட கதை. நன்றி மேடம். தேங்க்யூ. அவங்களுடைய கருத்தை ஏற்றுக்கொள்றதுக்கே அங்க வந்து நீ அங்க பேசுன்னு சொல்லிட்டு சொல்ற எம்டி இருக்கிற இடத்துல அவங்க எப்படிமா தொடருவாங்க? அவங்களுடைய கருத்துக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்னு சொன்னா இதுல இப்படி பண்ணிக்கலாம், அதுல அப்படி பண்ணிக்கலாம்னு அவங்களோட கருத்துக்களை சொல்ல முடியும். அவங்களுடைய கருத்துக்களை முழுமையா நிராகரிக்கிறாங்க. வந்து இருக்கிறவங்க வந்து இவங்களோட ஒரு மாதமே ஆனவங்க, இவங்க ஒரு 30 வருடம் சர்வீஸ் போட்டவங்களுக்கு 1 மாதம் 1 வாரமே ஆனவங்க வந்து நாங்க வந்து மாத்திருவோம், நிறைய நாள் வேலை செஞ்சீங்கன்னு அந்த எம்டி எல்லாம் சொன்ன மாதிரி இந்த எம்டி கிடையாது இப்படி எல்லாம் சொல்லும் போது அந்த இடத்துல கௌரவமா அந்த அம்மா ரிசைன் பண்ணதுதான் சரியான ஒரு முடிவா இருக்கும்ன்றதுதான் என்னுடைய முடிவு. அந்த அவங்களோட முடிவு கரெக்ட் மேடம். இன்னைக்கு அமுதா மேடம் வந்து யூடியூப்ல வந்து ஒரு இது போட்டு அரைச்ச மாவையே அரைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. அவங்க வந்து ஒரு கேட் சென்டர் வச்சுட்டு இருக்கிறவரு ஒவ்வொரு வருஷமும் போயிட்டு அவரு எக்ஸாம் எழுதுறாராம். பசங்களோட போயிட்டு அவர் அப்ளை பண்ணி எழுதுறாராம். ஏன்னா அவர் அப்டேட் பண்ணிக்கிறாரு. அது மாதிரி நம்ம அப்டேட் பண்ணாதான் வர்ற ஜென்ரேஷனுக்கு நம்ம கிளாஸ் எடுக்க முடியும். நான் அரைச்ச மாவையே அரைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இன்னைக்கு வீடியோ போட்டிருந்தாங்க. அதுதான் ஞாபகம் வந்துட்டு இருக்கு. சோ அந்த பக்கமா பார்த்தாலும் அதுவும் கரெக்டா இருக்கு. இதுனா ஜென்ரேஷன் கேப் தான் இது அவரு சொல்றது. அதுதான் கரெக்டா இடைவெளின்னு சொல்லியிருக்காரு.
வணக்கம், எல்லோருக்கும் வணக்கம். மேடத்தினுடைய கதை எப்பவுமே சிறிய கதையை கொண்டு வந்து ஆழமான கருத்துக்களை சோலைப்பன் சொன்னதை வந்து கரெக்டா சொல்றாங்க. அவர் எப்பவுமே கடைசியா நம்ம கையில ஒப்படைச்சிடுறாரு கிளைமேக்ஸ. உங்க எப்படி உங்களை படுதோ அதை நீங்க முடிவு பண்ணிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி. இப்போ என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டா நான் டிசைன் பண்ணிட்டு தான் சவுதில இருந்தே வந்தேன். அது ஒரு ஒரு பெரிய கதையை ஷார்ட்டா சொல்லிடுறேன். ஆக்சுவலா வந்து காலேஜ் முடிச்சு 4 மாசத்துல நான் கிளம்பிட்டேன். எனக்கு இந்தியாவிலாம் வேலை பார்த்து அனுபவம்லாம் கிடையாது. நேர அரபிகள்கிட்ட போயாச்சு. அவனுடைய தன்மையிலையும் அவனுடைய பழக்க வழக்கங்களை கொண்டு படிச்சு வர்றதுக்கே ஒரு கிட்டத்தட்ட 6 மாசம் 1 வருஷம் ஆச்சுன்னு வைங்களேன். பின்ன லாங்குவேஜ் சீக்கிரமா நான் பிக்கப் பண்ணிட்டு கேரியர் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னோட லாங்குவேஜை வச்சுக்கிட்டு அவங்க வந்து என்ன செய்றாங்கன்னு சொன்னா கோல்டு சூக்குக்கு வந்து ஒரு கேஷியரா போடுறாங்க. நான் போனது வந்து ஒரு இடி எக்ஸிக்யூட்டிவ்க்கு வந்து ஈடியா தான் போனேன். அவர் டைரக்டர் தங்கமான மனுஷன். அவர் போல எங்கேயும் பார்க்க முடியாத ஆளு, நல்ல மனுஷன் தான். அவர் என்ன செஞ்சாரு, கோல்டு ஷாப்லாம் ஹோலி மக்கால வந்து நான் கொஞ்ச நாளா அங்க ஆரம்பிச்சு நம்மள அங்க போட்டாபிள் லாங்குவேஜ் இருக்கனால கேஷியரா போட்டிருந்தாங்க. ரொம்ப ஓடிட்டு தான் இருந்தது. அதுக்கப்புறம் அங்க சவுடி ஸ்டேஷன் வந்து போச்சு. எல்லாமே அரபியில வைக்கணும்னு சொன்னதுனால கொஞ்ச நாள் 1 வருஷத்துக்கும் நடத்திட்டு அதுக்கப்புறம் என்ன ஸ்பான்சர் சொன்னாரு. அவருக்கு பெரிய கார்பெட் ஃபேக்டரி ஒன்று இருக்குது. கார்பெட்னா சாதாரண கார்பெட் இல்லை, ராயல் ஃபேமிலியில விற்கக்கூடிய கார்பெட், மஸ்ஜிதில் விற்கக்கூடிய கார்பெட்லாம் சும்மா மயிலேர் நடந்த மாதிரிலாம் இருக்குது. பல வெரைட்டி இருக்குது. அந்த ராயல் கிங்குக்கெல்லாம் போடுற கார்பெட்லாம் கிட்டத்தட்ட 80,000 ரோல். ஆக்சுவலா அந்த மதினால அந்த ஹோலி மக்கால இருந்து கோல்டு கடை ஷாப் க்ளோஸ் பண்ண பிறகு நான் ஜித்தாக்கு வந்துட்டேன். என் இடி டு டைரக்டர், எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டரா வந்து அவரோட எல்லா நுணுக்கங்களும் எனக்கு தெரியும். சில விஷயங்களை மட்டும் நம்மகிட்ட சொல்ல மாட்டான். கிளைண்ட்ல இருந்து எல்லாருமே தெரியும். அவருக்கு தனிப்பட்ட பர்சனல் செக்ரட்டரியா இருந்ததுனால அவருடைய எல்லா பணங்களும் இந்த கார்பெட்ல நிறைய ரோல் ஆகி போச்சு, ஸ்டாக் ஆகி போச்சு. என்னன்னு சொன்னா இடையில அமெரிக்கால இருந்து வந்த தகவல் கார்பெட்னால ஆஸ்துமா பரவுது, குழந்தைகளுக்கு நம்ம மோசமா சொன்னதுனால அந்த ராயல் ஃபேமிலியும் சரி மஸ்ஜித்லயும் சரி கார்பெட் போடுறத ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அப்ப இவருக்கு என் முதலாளிக்கு சரியான அடி. அது மட்டும் இல்ல, அவனோட ஃப்ரெண்டோட சேர்ந்து உக்ரைன்ல வந்து ஃபிளைட் 2 பேரும் ஜாயிண்ட் வெஞ்சர் பண்ணலாம்னு சொல்லிட்டு அதுல கொண்டு காசு போட்டு இப்படி பண்ணிட்டு இருக்கும்போது அவனுக்கு மகனுக்கு 2 பேர் தான் இருந்தாங்க, சின்ன பையனுவான். நான் போய் தான் பிறக்கிறான் அவனுங்க. நான் கூட பிள்ளைகளோட தான் அங்க இருந்தேன் ஜித்தால. அதுக்கப்புறம் பார்த்தா இந்த பொண்ணு, கடைசி பொண்ணு, இப்ப காலேஜ் படிக்கிற பொண்ணு 6 வயசா இருந்துச்சு. மூத்தவன் 8 வயசு, மூத்தவன் 12 வயசு. இப்படி போகும்போது பழையபடிக்கு ஜித்தாலே கார்பெட் ஃபேக்டரியில வந்து அவருக்கு இருக்கும்போது கிட்டத்தட்ட பேங்க் பிரச்சனைல 3 மாசம் சம்பளம் ஹோல்ட் ஆகி போச்சு. ஆஹா, இது சரி வருது, என்னமோ பிரச்சனை நடந்திருக்குன்னா நம்ம இன்டீரியர் டெப்த்தை பார்க்க தெரியல, என்னன்னு சொல்ல தெரியல. அப்ப நம்ம வீட்டுக்காரி சொல்றா, நீங்க இதை ரிசைன் பண்ணிருங்க, நமக்கு வேற ஜாப் கிடைக்கும் அப்படிங்கிறாப்ல. அப்பந்தான் என்னுடைய முக்கியமான ஒரு மேனேஜர், அவருடைய முதலாளுடைய மச்சான், அவரு எனக்கு நல்ல பழங்காரன். தொழுகும் போது வருவாரு, ப்ரேயர் பண்ணும்போது என்ன பார்ப்பாரு. அதுல அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, எவ்வளவு சீக்கிரமா அந்த கம்பெனி விட்டு போகணுமோ நீ பணத்தை வாங்கிட்டு போயிருண்டு. 20 வருஷம் அந்த உழைச்ச காசு ஃபுல்லா அவன்கிட்ட இருக்குது. அப்பதான் முதலாளி என்னுடைய டைரக்டர் வந்து லெப்னானுக்கு போயிட்டாரு. மகனோட கையில வந்துருச்சு இந்த பதவி எல்லாம். மகனுக்கு ஓரளவு தான் என்னை பத்தி தெரியும். கடைசியில் நான் ரிசைன் கொடுக்குறேன். ரிசைன் கொடுத்தா அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறான் மகங்காரன். நான் வந்து ஃபாதர்கிட்ட கேட்டு தான் சொல்லணும் அப்படின்ட்டு. நீ ஃபாதர்கிட்ட கேட்டு சொல்லுவியா? ஃபாதர் வேணாங்கிற. நான் போகணும், என் பிள்ளைங்கெல்லாம் சின்னதா இருக்கு, நான் போய் படிக்க வைக்கணும், இங்க எனக்கு சரியா வரல அப்படின்ட்டு. ஐயோ, நீ முதல்ல ரிசைன் பண்ணி கொடுத்தா உங்களுக்கு பின்னால் இருக்கிற அவ்வளவு பேர் ரிசைன் பேப்பர் தூக்கிட்டு வருவான், எல்லாருக்கும் செட்டில்மெண்ட் கொடுக்கணும். அதனால தயவு செய்து அப்ப நான் ஒரு 6 மாசம் 7 மாசம் லீவ் போட்டுத்தரேன், ஊருக்கு போங்கிறான். நான் ஒத்துக்கிறவே இல்லை. என்னமோ ஒரு மாதிரியா ரிசைன் அக்செப்ட் பண்ணிட்டான். நமக்கு மதிப்பு குறையாவோ அல்லது மத்த இதனாலே கொடுக்கவே இல்லை. இந்த சம்பளம் போக்குவரத்து இல்லை, பேங்களுடைய நுணுக்கங்கள்லாம் நமக்கு தெரிஞ்சதுனால இனி இங்க இருந்தா பைனான்சியல் நம்ம பாதிக்கப்படும் சொல்லிட்டு தான் நான் கிளம்பினேன். அவனை அக்செப்ட் பண்ணி என்னை அனுப்பி வச்சான். அனுப்பி வச்ச பிறகு நான் ஊர்ல போய் அந்த 20 வருஷம் சம்பாதிச்ச உழைச்ச காசுலாம் வந்து அங்கே எலக்ட்ரிக்கல் அந்த பிசினஸ் எல்லாம் ஆரம்பிச்சு அது இப்ப மச்சனம் பார்த்துட்டு இருக்கான். எனக்கு அங்க இருப்பு கொள்ளையில, வெளிநாட்டுல இருந்த மாதிரி இருப்பு அங்க கொள்ளையில. திருப்பி நான் இப்ப அபுதாபிக்கு வந்து ஏதோ ஓடிட்டு இருக்கு வந்துடலாம். இது என்ன படிப்பு என்னன்னு சொன்னா, எல்லாரையும் போல நம்ம ஸ்கில்ல வளர்க்குங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், அந்த டாமினன்ட் வந்து மேனேஜ்மெண்ட்ல என்னைக்கு நம்ம மேல வருதோ அப்ப நம்மளாவே மரியாதையா நவுல்றதா நல்லது. எப்படி இந்த கதை சியாமலா தன்னோட ரெசினேஷன் கொடுத்து மதிப்போட போறதுதான் ஒரு கம்பெனியுடைய நம்முடைய வளர்ச்சிக்கு நல்லது. இப்ப இப்படி போயிட்டு இருக்கு. ரிசைனேஷன்ங்கிறது ஒரு பக்கம் சாதகமா அமையும், ஒரு பக்கம் பாதகமா அமையும். ஜாப் செக்யூரிட்டியை பத்தி செல்வா சார் சொன்னாரு. எல்லா இதுலயும் அப்படி இல்லை, சில கம்பெனில ஜாப் இருக்குதான் செக்யூரிட்டி கொடுக்குறாங்க.
வருங்காலங்கள்ல இந்த ஏஐ எல்லாம் வருது இல்ல, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இந்த மாதிரி படிச்ச பிள்ளைங்க நிறைய வரும்போது பாதிப்புகள் இங்கேயும் வரலாம். ரொம்ப அருமை கதைகள். இது போல கதைகள் வந்து கான்செப்ட் சின்னதா இருந்தா அந்த கடைசியா அந்த வார்த்தை கிளைமேக்ஸா நம்ம தயாரிச்சாலும் சொல்லிக்கிற வேண்டியதான். ரொம்ப நன்றி. தேங்க்யூ ரிஃபாய் பாய். முடிச்சுக்கலாமா? முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். வச்சுக்கலாம். மகிழ்ச்சி. நன்றி மேடம். ஒரு நல்ல கதை, அருமையான கதை, ஒரு நல்ல தகவலும் கூட. ஆக்சுவலா வந்து இது இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு நமக்கு ஆபீஸ்ல இப்படி எல்லாம் நடக்குதுன்றது ஒரு சிலருக்கு தெரியலனாலும் தெரிஞ்சுக்கலான்றது ஒரு பக்கம். அதை ஒட்டி நம்ம இன்றைய சூழ்நிலையில எல்லாருமே பேசிட்டோம். அன்னைக்கு இருந்த சூழ்நிலை, இன்னைக்கு இருந்த சூழ்நிலையா ஆபீஸ்ல இருக்கிறத பத்தி இந்த கதை சார். ஒரு ஆண் இதே மாதிரி ஆபீஸ்ல இருக்கிறத பத்தி இன்னொரு கதை வச்சிருக்காரு. அடுத்த வாரம் வச்சுக்கலாம். அதை அடுத்த வாரம் வச்சிருங்க, பாக்கலாம். அவ்வளவுதான். மகிழ்ச்சி. கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி கூறி நிகழ்ச்சி நிறைவு செய்கிறேன். பிரேமா மேடம் நன்றி. நல்ல கதை மேடம். தேங்க்யூ.